தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ் பெருமையோடு வழங்கும் கிரைம் கதை மன்னன் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ஒரு பரபரப்பான கிரைம் கதைதான் தூக்கு மரப்பூக்கள். இந்த கதையின் மிக சிறப்பு என்னவென்றால், இந்த கதையில் விவேக், விஷ்ணு, ரூபலா மூவருமே இருக்கிறார்கள். விஷ்ணுவிற்கு ஏற்பட இருக்கும் மிகப்பெரிய ஆபத்தை விவேக் எப்படி தடுப்பான்? யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி விவேக் கண்டுபிடிப்பான்? பல சுவாரஸ்யங்கள், அடுத்தடுத்த மர்மங்கள், விவேக், விஷ்ணு, ரூபலாவின் காம்பினேஷனில் இந்த கதை கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும். ஆகவே இறுதி வரை இந்த கதையை கேட்க தயாராக இருங்கள். ராஜேஷ்குமார் அவர்கள் எழுத்தில், தீபனுடைய குரலில் தூக்குமர பூக்கள். இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களால் முடிந்த தொகையை அன்பாக செலுத்த விரும்பினால் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து அன்பை வெளிப்படுத்தலாம். அது பல்வேறு கதைகளை உருவாக்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். அத்தியாயம் 1. விஷ்ணுவை டெலிபோன் சத்தம் கலைத்த போது விடியற் காலை 5 மணி. போர்வையோடு எழுந்து உட்கார்ந்து ரிசீவரை எடுத்தான். ஹலோ விஷ்ணு, நான் சேவியர் பிரான்சிஸ் பேசுறேன். ரெடி ஆயிட்டீங்களா? மறுமுனையில் ஜெயில் வார்டன் சேவியர் பிரான்சிஸ் தன் கனமான குரலில் கேட்டார். விஷ்ணுவுக்கு தூக்க கலக்கம். ரெடி ஆகணுமா? எதுக்கு? மறந்துட்டீங்க போல இருக்கே. எதையா? சரியா போச்சு. இன்னைக்கு தேதி என்ன விஷ்ணு? 26. சுவரில் மாட்டியிருந்த கேலண்டரை பார்த்து கொண்டே சொன்னான் விஷ்ணு. அது நேத்திய தேதி விஷ்ணு. இன்னைக்கு தேதி 27. அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒருத்திய இன்னைக்கு தூக்குல போட போறதா போன வாரம் அவங்கிட்ட சொன்ன போது தூக்கு தண்டனை நிறைவேற்ற நானும் பார்த்ததில்ல. பார்க்க வரலாமான்னு கேட்டீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா. சொல்லுங்க, வரீங்களா? விஷ்ணுவின் கண்களில் இருந்த அத்தனை மொத்த தூக்க கலக்கமும் சட்டென்று காணாமல் போய்விட போர்வை உதறினான். அது இன்னைக்கா சார்? ஆமா. அதை கேட்ட விஷ்ணுவுக்கு வயிற்றுக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு சங்கடம் ஏற்பட்டது. என்ன விஷ்ணு, பேச்சையே காணோம். பயந்துட்டீங்களா? பயமா? எனக்கு என்ன பயம்? சரி, ஓகே, அப்ப வந்துடுறீங்களா? ஓகே. எத்தனை மணிக்கு வரணும்? 5:55க்கு தூக்குல போட்டுருவோம். 5:30 மணிக்குள்ள நீங்க ஜெயில் கேம்பஸ்குள்ள வந்துருங்க. சரி, ஓகே. என்ன விஷ்ணு, குரல்ல ஒரு நடுக்கம் இருக்கு? இல்லையே, அது குளிர்ல அப்படிதான் இருக்கு. சரி சரி, 5:30 மணிக்குள்ள வந்துடணும். நான் சென்ட்ரிகிட்ட சொல்லி வச்சிடுறேன். ஓகே சார். விஷ்ணு ரிசீவரை வைத்து விட்டு 2 நிமிஷங்கள் வரை அப்படியே உட்கார்ந்திருந்தான். மனதுக்குள் எண்ணிக்கொண்டான், தனக்குள்ளே பேசிக்கொண்டான். தூக்கு தண்டனை நிறைவேற்றுறத ஒரு நாளைக்கு பார்க்கணும். சமீபத்தில் யாராவது நீங்க தூக்குல போறதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஜெயில் வார்டன் சேவியர் பிரான்ஸ் கிட்ட சொன்னது பெரிய தப்பா போச்சே. போலாமா வேணாமா? போகாம இருந்தா சேவியரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கேலியோட பார்ப்பாரு. மற்ற போலீஸ் ஆபீசர்கிட்டையும் சொல்லி சிரிப்பாரு. சரி, போயிடுவோம் என்று எண்ணிக்கொண்டு எழுந்தான். பாத்ரூமுக்குள் நுழைந்து 15 நிமிடத்தில் தயாராகி ஹீரோ ஹோண்டாவை உதைத்து சென்னை நகருடைய அந்த தெருக்களில் மார்கழியின் காற்றை சுவாசித்து ஜெயில் கேம்பஸுக்குள் நுழைந்த போது மணி 5:25. பைக்கை நிறுத்திவிட்டு சாலையின் பிரதான கதவுக்கு போக சென்ட்ரிஸ் மறித்தார்கள். சார், நீங்க? விஷ்ணு. அதை கேட்டதும் அவர்கள் சல்யூட் வைத்து உள்ளே அனுப்பினார்கள். அவன் போனான். சிறைச்சாலை ஆங்காங்கே 40 வாட்ஸ் பல்புகளில் வெளிச்சத்தோடு தெரிந்தது. வைகரை இருட்டில் உறைந்திருந்த மரங்களுடைய காகங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சத்தம். கிழக்கு வானத்தில் இன்னமும் இருட்டு அப்படியே இருந்தது. வரந்தாவில் கனமான பூட் சத்தத்தோடு வார்டன் சேவியர் பிரான்சிஸ் எதிர்பட்டார். மெல்ல சிரித்தார். குட் மார்னிங் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வாங்க, அந்த பக்கமா இருக்கிற பெண்கள் சிறை பகுதிக்கு போயிடுவோம். விஷ்ணு அவரோடு நடந்தான். நீளமான வராந்தா. அந்த வார்ட் வந்தது. முன்னதாக தெரிந்த மங்கலான வெளிச்சாரைக்குள் விஷ்ணுவும் சேவியரும் நுழைந்தார்கள். அந்த பெண் ஒரு ஸ்டூலில் உட்கார வைக்கப்பட்டிருந்தாள். இளம் பெண், மாநிறத்தில் மிக அழகான முகம். கண்களில் அப்பொழுது ஒரு மரண பயம். உடம்பில் வெள்ளை பார்டரோடு கூடிய நீல நிற புடவை. அவளை சுற்றி ஒரு டாக்டர், ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு பெண் வார்டன். டாக்டர் அவளுடைய உடம்பை பரிசோதித்து பார்த்துவிட்டு உடம்பில் எந்த கோளாறும் இல்லை, தூக்கில் போடலாம் என்ற வாசகத்தை எழுதி கையெழுத்தை போட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டிடம் நீட்டினார். அவர் அதை வாங்கி பார்த்துவிட்டு அந்த பெண்ணுக்கு பக்கமாக வந்தார். ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? ஆமா. மேஜிஸ்ட்ரேட் அந்த பெண்ணிடம் கேட்டார். ஏதாவது பிரேயர் பண்ணணுமா? அவள் உதட்டை சுழித்தாள். கடவுள் நம்பிக்கை எங்கிட்டேருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாம உங்க சடங்க ஆரம்பிங்க
இன்ஸ்பெக்டர் தூக்கு போட காத்திருந்த அந்த நபருக்கு கண்ணை காட்ட அவன் அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் வந்து தோளை தொட்டு மேடைக்கு அழைத்து சென்றான். மேடையின் மையத்தில் நிறுத்தி ஒரு கயிற்றால் அவளுடைய கைகளை பின்னுக்கு வளைத்து கட்டினான். நேரம் 5:46. முகத்திற்கு கருப்பு துணி மாட்டப்பட்டது. நேரம் 5:47. கழுத்துக்கு சுருக்கு மாட்டப்பட்டது. நேரம் 5:48. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுவின் இருதய துடிப்பு உச்சபட்சத்திற்கு போனது. 7 நிமிடங்கள் கடந்ததும் அந்த பெண்ணுடைய உயிரற்ற உடல் அந்த கயிற்றில் ஊசலாடி கொண்டிருக்கும். இந்த பொண்ணு ஒருவேளை எந்த தப்பும் செய்யாம இருந்திருப்பாளோ? சேச்ச, அது எப்படி இருக்க முடியும்? செக்ஷன் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு மூணுத்துலயுமே தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கே. பிரசிடென்ட்டுக்கு போட்ட கருணை மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அவ பண்ண தப்பு கன்ஃபார்ம் ஆகாம ஊர்ஜிதமாகாம தூக்கு தண்டனைலாம் விதிக்க மாட்டாங்கல்ல என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டான். நேரம் 5:49. மேஜிஸ்ட்ரேட் வாட்சை பார்த்தபடி இருக்க மற்ற எல்லோரும் தூக்கு மேடையை பார்த்தார்கள். நேரம் 5:50. தூக்கு போடும் ஆள் லிவரின் மேல் கையை வைத்திருந்தான். மேஜிஸ்ட்ரேட்டின் கண்ணசிவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். வினாடிகள் வேகமாக செல்ல ஆரம்பித்தது. அத்தியாயம் 2. கன்யா குருகுல கஷேத்திரம் சந்தோஷ அலைகளில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சுவர்கள் வெள்ளையடிக்கப்பட்டு கதவுகளும் ஜன்னல்களும் புது பெயிண்டில் குளித்துக் கொண்டிருந்தது. குருகுலத்திற்கு முன்பக்கம் போடப்பட்டிருந்த மைதான பரப்பு சுத்தம் செய்யப்பட்டு ஆங்காங்கே ரங்கோலி கோலம் தெரிந்தது. ஸ்பீக்கர்களில் மெலிதான நாதஸ்வர இசை காற்றோடு கல்யாணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தியது. கன்யா குருகுலத்தின் வாசலில் பேனர்கள் அசைந்தது. அதில் தங்க நிற எழுத்துக்கள், அருள்மிகு ஜோதிமயானந்த சுவாமிகள் அவர்களே வருக, உங்கள் புண்ணிய பாதம் தொட்டு வணங்குகிறோம், பாவங்களை களையுங்கள். இவ்வாறான வாசகம் தெரிந்தது. குருகுலத்தில் உள்ளே டெலிவிஷன் கேமரா ஒன்று காத்திருக்க பக்கத்திலேயே பத்திரிகை நிருபர்கள், வீடியோகிராஃபர்கள் மைதானத்தின் மைய பரப்பில் இருந்து கடைசி வரைக்கும் கன்யா குருகுலத்தை சேர்ந்த பெண்கள் சீருடைகளில் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள். குருகுலத்தின் தாளரான நாகரத்தின் அம்மாள் மைக்கில் பேசிக் கொண்டிருந்தாள். தூய கதிர்புடவை, விபூதி நெற்றியோடு கூடிய 50 வயது உடம்பு, ஒல்லியான தேகவாகு, கண்களில் வெள்ளெழுத்து கண்ணாடி. நம்ம கன்யா குருகுலத்தை சேர்ந்த அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு தங்கமான நாள். நம்ம குருகுலம் ஆரம்பிச்சு 20 ஆண்டுகள் முடிய போற இந்த நேரத்துல அருள்மிகு ஜோதிமயானந்த சுவாமிகள் அவர்கள் இங்க வர இருக்காரு. அவர்கள் அருளுரை வழங்கும் போது அனைவருமே அமைதியா இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். சுவாமிகள் அருளுரை வழங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நம்ம குருகுலத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும் எழுந்து நின்று ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். அதிக பிரசங்கித்தனமான கேள்விகளை கேட்கக்கூடாது. அப்புறம் இவ்வாறு அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே குருகுலத்தின் காம்பவுண்ட் கேட் அருகே அந்த கார் ஹாரன் சத்தம் கேட்டது. எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். காருடைய பேனட் மூக்கில் காவி கொடி பறக்க அந்த அம்பாசிடர் கார் உள்ளே நுழைந்தது. தொடர்ந்து 4-5 கார்கள். நாகரத்தின் அம்மாள் மேடையை விட்டு அவசரமாக இறங்கினாள். பக்கத்தில் இருந்த டீச்சர்களில் 4-5 பேர்களை அழைத்து கொண்டு சந்தன மாலையோடு முன்னே போனார். குருகுலத்தை சேர்ந்த 10 வயதிலிருந்து 30 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் கைகளை உயர்த்தி கோஷித்தார்கள். ஜோதிமயானந்த சுவாமிகளுக்கு ஜெய், ஹரிஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா கோஷமிட்டு கொண்டிருக்க கார் வந்து மேடைக்கு பக்கத்தில் நின்றதும் நாகரத்தின் அம்மாள் கதவை திறக்க ஜோதிமயானந்த சுவாமிகள் வெள்ளரிப்பாட நிறத்தில் வெளிப்பட்டார். அவருடைய வயது 60 - 70க்குள் இருக்கும். முகத்தில் அசாத்தியமான ஒரு தேஜஸ், தூய வெண்தாடி, வெற்று மார்பு, இடையில் மட்டும் ஒரு காவி வேஷ்டி, நெற்றி நிறைய பளிர் விபூதி, மையத்தில் குங்கும பொட்டு, கழுத்தில் ருத்ராட்ச மாலை. சுவாமிகள் வரணும். நாகரத்தின் அம்மாள் ஜோதிமயானந்தாவின் கால்கள் விழுந்தார். அநாத பெண்களுக்கு வாழ்வளிக்கிற நீங்க ஆரோக்கியமா பல வருஷம் வாழணும். அவர் வாழ்த்த அணிவிக்கப்பட்ட சத்திர மாலையோடு ஜோதிமயானந்த சுவாமிகள் மேடையை நோக்கி போனார். டிவி கேமரா இயங்கியது. வீடியோகிராஃபர்கள் முன்னாலும் பின்னாலும் ஓடி வந்தார்கள். ஜெய ஜெய சங்கரா, ஹரிஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹரிஹர சங்கரா. இவ்வாறு குருகுல பெண்கள் சத்தமாக கோஷித்துக் கொண்டிருந்தார்கள். மேடைக்கு முன்புறம் இருந்த பெண்கள் பூக்களை தூவினார்கள். அந்த காற்றில் மல்லிகையின் மனம். சுவாமிகள் நாகரத்னாமிடம் கேட்டார், மொத்தம் இங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க? சுவாமி, 329 பேர் இருக்காங்க சுவாமி. எல்லா வயசுலயும் பெண்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா சுவாமி. இவ்வளவு பேருக்கும் உணவு, உடை, உறைவிடம் இது 3மே இலவசம் தானே? ஆமா சுவாமி. உண்மையிலேயே இது ஒரு பெரிய சாதனமா? சுவாமி, இதெல்லாம் சாதனம் இல்ல சுவாமி. உங்களை மாதிரியான
பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தான் சுவாமி. இவ்வாறு அவர் சொல்ல சுவாமி மேடை ஏறினார்கள். இவ்வாறு பேசிக்கொண்டே மேடை ஏறினார்கள். கோஷம் அதிகமானது. ஜோதிமயானந்த சுவாமிகள் அமர்ந்ததும் அந்த கோஷம் நின்றது. நாகரத்தினாமால் சுவாமிகளிடம் பவ்யமாக குனிந்து கேட்டார், சுவாமி, விழாவை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. அவர் தலையாட்ட நாகரத்தினாமால் மைக்குக்கு பக்கத்தில் வந்தார். இப்பொழுது கடவுள் வாழ்த்து நம்ம குருகுலத்தை சேர்ந்த பெண்களான ஜெயக்கொடியும் ரத்தனமாலாவும் இப்ப பாடுவாங்க. அவர் சொல்ல மேடைக்கு முன்பாக உட்கார்ந்திருந்த அந்த 2 இளம் பெண்களும் எழுந்தார்கள். மேடை ஏறி மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு மைக்குக்கு முன்பாக நின்றார்கள். ஒரே வினாடியில் வாய்களை திறந்தார்கள். அந்த இனிய குரல், கைத்தல நிறை கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை கடிதேறும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொரு திரள் பயமத யானை மத்தள வயிறன உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் உடை. இவ்வாறு பாடிக்கொண்டிருக்கும் போது அந்த பாட்டு சட்டென்று நின்றது. பாடிக்கொண்டிருந்த ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் பாடுவதை நிறுத்திவிட்டு ஜோதிமயானந்த சுவாமிகளிடம் திரும்பினார்கள். நாகரத்தினம்மாள் பதட்டப்பட்டார். கடவுள் வாழ்த்த பாடுங்க, ஏன் பாட்டை நிறுத்திட்டீங்க? நாகரத்னாமால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் தங்கள் மார்பு பகுதிக்குள் மறைத்து வைத்திருந்த ரிவால்வர்களை, துப்பாக்கிகளை எடுத்தார்கள். அந்த கூட்டம் ஸ்தம்பிக்க ஜோதிமயானந்தா திடுக்கிட்டு முடிவதற்குள் 2 பேர்களுடைய கைகளில் இருந்த ரிவால்வர்கள் ஒரே நேரத்தில் சீறியது. ஜோதிமயானந்தாவின் வலது மார்பிலும் இடது மார்பிலும் தோட்டாக்கள் பாய அவர் உடனே இரத்தமயமாகி நாற்காலியை உருட்டி கொண்டு சாய்ந்தார். அத்தியாயம் 3. கருப்பு துணியால் முகம் போர்த்தப்பட்டு கழுத்தில் சுருக்கோடு மரணத்தை எதிர்நோக்கி கடைசி வினாடிகள் இருந்த அந்த பெண்ணை விஷ்ணு வேகமாக துடிக்கிற இருதயத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த சென்ட்ரி கையில் ஒரு இளம் சிவப்பு தாளோடு வேகமாக ஓடி வந்தான். சார் சார் ஸ்டாப் சார், ஸ்டாப் த ப்ரொசீடிங் சார் என்று கத்திக்கொண்டே வந்தான். அவனுடைய கத்தலை கேட்டு எல்லோருமே திடுக்கிட்டு திரும்பினார்கள். மூச்சிறைக்க ஓடி வந்த அந்த சென்ட்ரி மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் வந்து சல்யூட் அடித்து நின்றான். சார், கவர்னர் பாண்டிலிருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். மாஜிஸ்ட்ரேட் அதை வாங்கி பார்த்தார். ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் அந்த செய்தி சுட சுட இருந்தது. நமது பாரத ஜனாதிபதி வீரேந்திர பிரசாத் இன்று விடியற்கால 4 மணி அளவில் உயிர் துறந்து விட்டார். அவருடைய மறைவையொட்டி இன்று நிறைவேற்றப்பட இருந்த எல்லா தூக்கு தண்டனையும் 1 வார காலத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று இந்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 1 வாரம் கழித்து தண்டனைகளை நிறைவேற்றலாம். செய்தி கவர்னர் மாளிகை மூலமாக. மாஜிஸ்ட்ரேட் அதை படிக்க பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த அறிவிப்பு தாளை கொடுக்க அவரும் படித்துவிட்டு தூக்கப்படும் ஆசாமியை பார்த்தார். அவளை கீழே கொண்டு வா என்பது போல சைகை காட்ட அவனோ குழப்பமாக அந்த பெண்ணை நெருங்கி முகத்தில் மூடியிருந்த கருப்பு துணியை எடுத்தான். கைகளை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்தான். அவள் கேட்டாள், என்னாச்சு? ஏன் என்ன தூக்குல போடல? அப்பொழுது இன்ஸ்பெக்டர் சொன்னார், ஜனாதிபதி மரணம், துக்கம் அனுஷ்டிக்கிற 1 வார காலத்துக்கு எந்த தூக்கு தண்டனையும் நிறைவேற்றப்படக்கூடாதுன்னு அறிவிப்பு. அவள் இறங்கி வந்தாள். என்னோட கருண மனுவை நிராகரிச்ச ஜனாதிபதி மரணம் அடைஞ்சது மூலமா என்னுடைய தண்டனைய 1 வாரம் தள்ளி போட்டிருக்காரு. சட்டம் எனக்கு காட்டின முதல் சலுகை இது என்று அவள் சொல்ல, இதோ பாருமா, இந்த ஜெயில் சரித்திரத்திலேயே தூக்கு கயிறு வரைக்கும் போயிட்டு உயிரோடு திரும்பின முதல் கைதி நீதான். 1 வாரத்துக்கு அப்புறம் நீ இந்த மெடல் ஏறிதானே ஆகணும். நட. அவள் செல்லுக்கு கொண்டு போகப்பட்டாள். விஷ்ணு சேவியருடைய தோலை தொட்டான். சார். என்ன விஷ்ணு? சார், அந்த பொண்ணு கூட நான் கொஞ்சம் பேசணுமே சார். என்ன பேச போறீங்க? ஒன்றும் சொல்ல தெரியல சார். ஏதாவது பேசணும் போல இருக்கு. ஒரு 5 நிமிஷம் போதும் சார். சரி, தனியா பேசணுமா? ஆமா சார். சரி விஷ்ணு, ஏற்பாடு பண்ணித்தரேன், வாங்க. விஷ்ணுவின் மனதில் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. அத்தியாயம் 4. ஜோதிமயானந்த சுவாமிகள் தன் மார்பில் தோட்டாக்களை வாங்கிய அந்த கணமே அவர் உயிரை விட்டிருக்க, சுற்றிலும் இருந்த அந்த கும்பல் ஒருவாறு கத்த ஆரம்பித்து ஸ்தம்பித்து போயிருக்க, பின் சுதாகரித்து ஜெயக்கொடியையும் ரத்னமாலாவையும் பிடிக்க முயல
அவர்கள் இருவரும் கர்ஜித்து வானத்தை நோக்கி சுட்டார்கள். ஜெயக்கொடி மைக்கை பிடித்து கொண்டு கத்திக்கொண்டே பேசினாள். யாரும் பக்கத்துல வரக்கூடாது. நாங்க செஞ்சது கொலை இல்ல, வேள்வி. ஜோதி மயானந்தாவ நீங்க மகாத்மாவா நினைக்கிறீங்க, அது தப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு மனுஷனே கிடையாது. காவியோட உடுத்தின ஒரு வேஷதாரி, கபடதாரி. பகல்ல உத்தம, இரவுல உண்மத்த. அவன் கடவுள் சேவைக்கு தன்னை அர்ப்பணிச்சதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது தப்பு. அவனுக்கு வேண்டியதெல்லாம் பொண்ணுங்க தான். அவனுடைய காம பசிக்கு இரையான கன்னி பெண்கள் ஏராளம். பூஜை விளக்கா இருக்கிற குடும்ப பெண்கள் மேல அவன் கண்ணு பட்டாலே போதும், அவங்க தெருவிளக்காயிருவாங்க. இந்த காமாந்தக இந்த பூமியில இருக்கவே கூடாது. இந்த புனிதமான பாரத மண்ணில் இங்க இருக்கிற அந்த காத்த இவன் சுவாசிக்கவே கூடாது. இவன் பாதங்கள் பூமியில படவே கூடாது. நானும் ரத்தனமாலாவும் ஒரு மகத்தான பணியை செஞ்சு முடிச்சிருக்கோம். அந்த நிம்மதியோட இப்ப சாகரும். இவ்வாறு சொல்லிக்கொண்டு நெற்றி பொட்டியில் தன் கையில் இருந்த துப்பாக்கியை பொருத்தி கொண்டாள். ரத்னமாலாவும் தன் கையில் இருந்த ரிவால்வரை நெற்றிக்கு கொடுத்தாள். ட்ரிகரை அழுத்துவதற்குள் மேடையின் 2 பக்கத்திலும் நின்று கொண்டிருந்த ஜோதிமயானந்தாவின் சீடர்கள் குபீர் என்று மேடைக்கு மேல் ஏறி 2 பேர்களுடைய கையில் இருந்த துப்பாக்கியை தட்டி விட்டார்கள். டேய், விடுங்கடா விடுங்கடா, எங்களை நாங்க சாகணும். சட்டம் தர தண்டனை எங்களுக்கு வேணாம். எங்க உயிரை பறிக்க உங்க சட்டத்துக்கு உரிமை இல்லை, எங்களை விடுங்கடா என்று அவர்கள் பேசவே ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் அமுக்கப்பட்டார்கள். பாதுகாப்புக்கு வந்திருந்த 200 போலீஸ்காரர்கள் ஓடி வந்தார்கள். அத்தியாயம் 5. விஷ்ணுவுக்கு அனுமதி கிடைத்தது. அந்த பெண் இருந்த செல்லுக்கு நுழைந்த போது மணி 6:15. சூரியன் சிறைச்சாலை மரங்களுக்கு பின்னால் தகதகத்தான். மேகங்களுடைய ஓரங்களில் குங்கும தூவல், பறவைகளுடைய சத்தம் கொஞ்சம் குறைந்திருந்தது. உள்ளே நுழைகிற விஷ்ணுவை பார்த்ததும் சுவரின் மூலையில் முழங்காலை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த பெண் நிமிர்ந்து பார்த்தாள். நெற்றி சுருங்கியது. என்ன என்பது போல கண்கள் கேட்டது. விஷ்ணு சொன்னான், உன் கூட கொஞ்சம் பேசணும். அவர் சில வினாடிகள் மௌனித்து விட்டு, என்ன பேசணும்? உன்னோட உண்மையான பேரு ஜெயக்கொடியா? ஆமா. பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. நீங்க போலீஸ் ஆபீசரா இல்ல பத்திரிகை நிருபரா? ரெண்டுமே இல்ல. அப்ப நீங்க யாரு? நான் ஒரு வக்கீலு. அவன் பொய் சொன்னான். ஜெயக்கொடி வேண்டா வெறுப்பாக புன்னகைத்தாள். ஒரு வக்கீல் என்ன வந்து பார்க்க வேண்டிய காலகட்டம்லாம் எப்போவோ தாண்டியாச்சு. அதை கேட்ட விஷ்ணு அங்கிருந்த ஒரு சிமெண்ட் திட்டின் மேல் உட்கார்ந்தான். இல்ல, கடவுள் வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கும்போதே அதை பாதியில நிறுத்திட்டு கன்னியாகுரகுலத்துக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஜோதி மயானந்தாவை நீயும் ரத்னமாலான்ற பொண்ணும் சுட்டு கொலை பண்ணது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸு. அந்த கேஸை சிபிஐ ஹேண்டில் பண்ணாங்க. தூக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. விஷ்ணு சொல்ல ஜெயக்கொடி எரிச்சலாக விஷ்ணுவை பார்த்தாள். முடிஞ்சு போனதை பற்றி பேசி என்னங்க பிரயோஜனம்? எனக்கும் ரத்னமாலாவுக்கும் நாள் குறிச்சாச்சு. இன்னைக்கு நான் தூக்கில் தொங்கிருக்க வேண்டியது. ஜனாதிபதியை மண்டையை போட்டதுனால தண்டனை 1 வாரம் தள்ளி போயிருக்கு. அதை கேட்ட விஷ்ணு புன்னகைத்தான். அதை தான் நானும் சொல்கிறேன். அந்த தண்டனை தள்ளி போனதுனால தான் உன்னை பார்த்து நான் பேச வந்திருக்கேன். நீ நிரபராதியாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் என் மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அதை கேட்ட ஜெயக்கொடியின் கண்களில் ஒரு சின்ன மகிழ்ச்சி தோன்றியது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு விதிக்கப்பட்ட மரணம் காரணம் இல்லாமல் தள்ளி போகாதுன்னு சொல்ல வரேன். என் மரணம் தள்ளி போனதுக்கு காரணம் ஜனாதிபதி இறந்து போனதுனால தானே. ஆனால் அவர் ஏன் இன்னைக்குன்னு பார்த்து சாகணும்? விஷ்ணு கேட்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க? இதோ பாருமா, உன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஜோதி மயானந்தா கொலைகேஸை பற்றி நான் பேப்பரில் படிச்சிருக்கேன். இருந்தாலும் அதை பற்றி உன்னோட வாயில தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தெரிஞ்சு என்னங்க பண்ண போறீங்க? இனிமே எங்களை காப்பாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், லேசாக ஒரு நம்பிக்கை இருக்கு. கையும் களவுமா பிடிபட்டிருக்கோம். டெலிவிஷன் படம் பிடிச்சி ஊர் பூரா காட்டியிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால ஜூன் மாத பேப்பர் பூராவும் நாங்கள் தான். தோபார் ஜெயக்கொடி, பழசெல்லாம் மறந்துடு. எதையும் மறைக்காம நடந்த சம்பவத்தை மட்டும் என்கிட்ட சொல்லு. சொல்லி பிரயோஜனம் இல்லை சார். அந்த ஆண்டவனால கூட எங்களை காப்பாற்ற முடியாதுங்க. இதோ பார் ஜெயக்கொடி, நீ தூக்கு கயத்துடைய விளிம்புக்கு வரைக்கும் போய் கடைசி 4 நிமிஷத்துல தப்பிச்சுட்டு வந்து இந்த நிமிஷம் என் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நம்மளை மீறின ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கீங்க. என்ன சார் நீங்க சொன்ன அந்த சக்தி உதவிக்கு வருமா? சொல்லுங்க. அதை கேட்ட விஷ்ணு உறுதியாக சொன்னான், வரும். இனி உனக்கு மரணம் கிடையாது. சொல்லு, அன்னைக்கு என்ன ஆச்சு? விஷ்ணு கேட்க
ஒருவித அவநம்பிக்கையோடு சொல்ல ஆரம்பித்தாள் ஜெயக்கொடி. அத்தியாயம் 6. விவேக் தனக்கு எதிர உட்கார்ந்திருந்த விஷ்ணுவையே இமைக்காமல் சில வினாடிகள் பார்த்துவிட்டு கேட்டான். என்ன விளையாடுறியாடா? சார் என்ன சார்? பின்ன என்னடா விஷ்ணு, செத்து போன கேஸுக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும்? 3 கோர்ட்லயும் முடிவான தீர்ப்பு அது. மறந்துட்டியா? கேஸை டீல் பண்ணது சிபிஐ ஆட்கள். இந்த கேஸை பத்தி ஓரளவுக்கு எனக்கு தெரியும் விஷ்ணு. கடவுள் வாழ்த்து பாடிக்கிட்டு இருந்த ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் தன் மார்பு பகுதியில் மறைச்சு வச்சுட்டு இருந்த துப்பாக்கி எடுத்து அத்தனை பேர் முன்னால ஜோதிமயானந்த சுவாமியை சுட்டு கொண்டு இருக்காங்க. ரா ஹேண்டடா பிடிபட்டிருக்காங்க. ஐ விட்னஸ் எத்தனை பேர் தெரியுமா? 400 சொச்சம் பேர். கொலையை பார்த்த ஐ விட்னஸ் ஒருத்தர் இருந்தாலே ஜட்ஜு கண்ணை மூடிட்டு தூக்கு தண்டனை கொடுத்துருவாரு. இவ்வளோ பேர் ஐ விட்னஸா இருக்கும்போது கேட்கவா வேணும்? பாஸ், உங்களை மாதிரி தான் பாஸ் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயக்கொடி என்கிட்ட சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் உறுத்தலாக இருக்கு பாஸ். அவள் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லு பார்ப்போம். விவேக் கேட்க விஷ்ணு சொன்னான். அவகிட்ட எப்படி துப்பாக்கி வந்துச்சுன்னே தெரிலன்னு சொல்றா பாஸ். எதுக்கும் சுட்டோன்னு தெரியாதுன்னு சொல்றா பாஸ். டே விஷ்ணு, இது அவ கோர்ட்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே. ஜட்ஜிங்க காதல பூ வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜெயக்கொடிய ரத்னமாலாவும் சொன்னதை நம்பி விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டு ஜட்ஜிங்க அப்படி கிடையாது. நல்லா ஜீராவில் குலோப் ஜாமுன் ஊறுற மாதிரி ஒரு கேஸை 2-3 வருஷமாவது ஊற போட்டு வாத பிரதிவாதிகளை கேட்டு தானே ஜட்ஜ்மெண்ட் தர்றாங்க. விவேக் சொல்லி கொண்டிருக்கும்போது ரூபலா டீ நிரம்பிய கப்பன் ஷார்ட்ஸரோடு வந்தார். என்ன விஷ்ணு, காலங்காத்தால ரொம்பவும் சீரியஸான ஒரு மேட்டரோட வந்திருக்க போல. விவேக் புன்னகையோடு அவளை பார்த்தான். ரூபலா, நீ சொல்லு, ஃபியூஸ் போன பல்பை மறுபடியும் எரிய வைக்க முடியுமா? முடியாதுங்க. செத்த பாம்புக்கு முன்னாடி மகுடி எடுத்து ஊதுனா அது தலையை தூக்குமா? தூக்காதுங்க. ஆனா அது ரெண்டுமே சாத்தியம்னு விஷ்ணு சொல்றான். பையன் என்ன பண்றான் தெரியுமா? என்னங்க? ஜெயக்கொடிங்கிற ஒரு பொண்ணோட தூக்கு தண்டனை நிறைவேற்றுறத பார்க்கறதுக்கு தலைவன் போயிருக்கான். தூக்கு போடுற கடைசி நிமிஷத்துல ஜனாதிபதியோடைய டெத் நியூஸ் வரவே அந்த தூக்கு தண்டனையை ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டாங்க. உடனே நம்ம பயலுக்கு ஒரு சென்டிமெண்ட் வந்திருக்கு. ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் குற்றவாளிலாம் இருக்க முடியாது, அந்த கேஸை மறுபடியும் துருவி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ரூபலா டீ கப்பை விஷ்ணுவோட நீட்டியபடியே கேட்டாள். அப்படியா விஷ்ணு? ஆமா மேடம், அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு தான் மேடம் வரேன். அவரோட ஸ்டேட்மெண்ட்ல நிறைய கர்வ்ஸ் இருக்கு மேடம். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டார்ல, ஃபியூஸ் போன பல்பை மறுபடியும் எரிய வைக்க முடியுமான்னு கேட்டார்ல. நான் எத்தனை வாட்டி எரிய வச்சிருக்கேன்னு தெரியுமா? எப்படின்னு கேட்குறீங்களா? பல்புக்குள்ள டங்ஸ்டன் கம்பி ஏழா அருந்து 2 துண்டை ஊசலாடிக்கிட்டு இருக்கும் மேடம். நான் அந்த பல்பை அண்ணாந்து பிடிச்சு லேசா அசைச்சி அருந்து போன 2 டங்ஸ்டன் இழையையும் ஒட்ட வச்சு பல்பை எரிய வச்சிருக்கேன் மேடம். அட பாரு. ரூபலா வியக்க விஷ்ணு திரும்பவும் சொன்னான். அப்புறம் சார் சொன்னாரு, 2வது மேட்ரு செத்த பாம்பு உதாரணமா சொன்னாரு. ஒரு பாம்பு அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாதான் மேடம். எப்படிதான் அடிச்சு போட்டாலும் அதை எரிக்கிற வரைக்கும் வாழாத ஆடிக்கிட்டு இருக்குமா. சூப்பரா விஷ்ணு, பேஷ்டா என்று ரூபலா சொல்ல விவேக் ரூபலாவை முறைத்தான். என்ன பேஷ்? காலங்காத்தால ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எதையோ பேத்திக்கிட்டு இருக்கான். நீ பேஷ்ன்ற அந்த ஜோதிமயானந்த சுவாமிகள் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? கலியுக கடவுள்னு அவருக்கு பேரே இருக்கு. அப்பேற்பட்ட மனுஷரை பட்ட பகல்ல பொது மேடையில 100கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கும்போது சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அவரை ஏன் சுட்டு கொலை பண்ணோன்னு ஜெயக்கொடியே மைக்க பிடிச்சி பேசியிருக்கா. செய்யறதையும் செஞ்சுட்டு நாம கொலை பண்ணல அப்படின்னு சொன்னா எப்படா நம்புறது என்று சொல்லிவிட்டு விவேக் சுவரில் மாட்டியிருந்த டென்னிஸ் ராக்கெட்டை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அத்தியாயம் 7. ஒரு அரசியல் கொலை விஷயமாக ஹைதராபாத் போய் விசாரணையை முடித்துக்கொண்டு 3 நாட்கள் கழித்து சென்னை திரும்பி இருந்தான் விவேக். இரவு 10:30 மணி. டைனிங் டேபிளில் சப்பாத்தியை மென்று கொண்டிருந்த விவேக் ஞாபகத்திற்கு வந்தவனாக கேட்டான். ரூபலா, விஷ்ணு ஏதாவது ஃபோன் பண்ணியிருந்தானா? ஃபோன் பண்ணலைங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி சுமார் விஷ்ணு இங்க வந்திருந்தாரு. அப்படியா? என்னவா? அந்த ஜெயக்கொடி கேஸை விட்டானா இல்ல இன்னமும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கானா? ஐயோ நீங்க வேற. விஷ்ணு இப்ப அந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்காரு. டியூட்டி நேரம் போக மற்ற நேரம்லாம் இதே வேலை தானா. ஏதோ க்ளூ கிடைச்சிருக்கான். ஆனா நான் எதுவும் கேட்டுக்கல. உங்ககிட்ட தான் அதை பத்தி ஏதோ பேசணும்னு வந்தாரு. என்ன ரொம்ப மெனக்கெட்டு இருக்கானே. ஆமாங்க, என்னமோ விஷ்ணு சொல்றதுல கொஞ்சம் நியாயமா படுது. ஓ, இந்த 3 நாள்ல நீயும் கட்சி மாறிட்டியா? இல்லைங்க, எனக்கும் ஒரு நெருடல் இருக்குங்க. என்ன நெருடல் உனக்கு வந்திருக்கு? நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்களா? ஜோதிமயானந்தாவை ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் எப்படி எந்த இடத்துல வச்சு கொலை பண்ணாங்க? பப்ளிக்கா மேடையில வச்சு சுட்டு கொன்னாங்க. உனக்கு தெரியும்ல.
அதாங்க, அப்படி கொலை செஞ்சவங்க ஸ்டேட்மெண்ட்ல நாங்க இந்த கொலையை பண்ணலன்னு ஏன் சொல்லணும்? தப்பிக்க தான், வேற எதுக்கு? ஏங்க, அவங்க தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தா இப்படி பகிரங்கமா பப்ளிக் மேடையில வச்சு கொலை பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ரகசியமா அந்த ஜோதிமயானந்தா இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு ராத்திரி நேரத்துல அவரை கொலை பண்ணிருக்கலாமே. இவ்வாறு ரூபலா சொல்ல விவேக் சப்பாத்தி மெல்வதை நிறுத்தினான். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ரூபலா, என்னமோ தட்டுப்படுது. எது, சப்பாத்திலையா? இல்ல ரூபி, கேஸ்ல சொல்றேன். ஓகேங்க. அவள் சொல்ல டெலிபோன் அடித்தது. ரூபி, போய் பாரு, விஷ்ணுவா இருந்தா உடனே வர சொல்லு. அந்த ஜெயக்கொடி கேஸை கொஞ்சம் கழுவி பார்த்துடலாம். அதை கேட்ட ரூபலா டைனிங் ஹாலில் இருந்து வெளிப்பட்டு அலறி கொண்டிருந்த டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, நாங்க போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். மிஸ்டர் விவேக் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வாறு சொன்னவள் உட்பக்கம் திரும்பி குரல் கொடுத்தாள். என்னங்க, போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து உங்கள்ட்ட பேசணுமா? உங்க வாங்க. விவேக் எழுந்து வந்து ரிசீவரை வாங்கினான். எஸ், யாரு? சார், சாரி டு சே திஸ் சார். சொல்லுங்க, என்ன? கிரைம் பிரான்ச் மிஸ்டர் விஷ்ணு இறந்துட்டாரு. என்ன என்ன சொல்றீங்க நீங்க? விவேக்கின் இருதயத்தில் ஒரு ஆணி கீறிக்கொண்டு போனது. எஸ் சார், 20 நிமிஷத்துக்கு முன்னாலதான் சார் விஷ்ணு தான் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா யாரோ பெட்ரோல் குண்டுகளை அவர் மேல வீசியிருக்காங்க. தகவல் கிடைச்சு நாங்க ஸ்பாட்டுக்கு போய் சேரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு சார். அதை கேட்ட விவேக்கின் காதோடு பொருந்திருந்த ரிசீவர் மெல்ல நழுவியது. இருதயத்திற்குள் ஒரு இரைச்சல் மெதுவாக ஆரம்பித்து பின் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. அத்தியாயம் 8. விவேக்கும் ரூபலாவும் நீர் கோர்த்து கொண்ட விழிகளோடு விஷ்ணுவின் வீட்டை நெருங்கிய போது வீடு இன்னமும் புகைந்து கொண்டிருந்தது. தெருமுழுக்க கும்பல், தீயணைக்கும் என்ஜின் ஒன்று. புகைந்து கொண்டிருந்த வீட்டின் மேல் தண்ணீரை பீச்சு கொண்டிருந்தார்கள். விஷ்ணுவின் பைக் மல்லாந்து தெரிந்தது. அந்த ஏரியா பீட் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் வேக வேகமாக எதிர்பட்டு சல்யூட்டை வைத்து விவேக்கையும் ரூபலாவையும் உள்ளே அழைத்து சென்றார்கள். ப்ளீஸ் கம் தி சைட் சார். பெட்ரோல் குண்டை வீசணும், நம்ம அடக்கிட்டீங்களா? விவேக் கேட்டான். இல்லை சார், அவன் தப்பிச்சிட்டான். சரி, சம்பவத்தை பார்த்தது யாரு? சார், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் சார். பைக்கில் வந்து வீசிட்டு போயிருக்கான் சார் ஒருத்தவன். ஓகே, பாடி எங்கே இருக்கு? சார், சாரி சார், கம்ப்ளீட்டாக எரிஞ்சு கறிக்கு போயிருச்சு சார். வீசினது பூராவுமே பெட்ரோல் வெடி குண்டுங்க சார். குண்டுகளை நிரம்பியிருந்த பெட்ரோல் பரவலாக செதறி தீப்பிடிச்சிருக்கு சார். சுவரோரமாக உடல் போர்த்தப்பட்ட நிலையில் தெரிய பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கான்ஸ்டபிள் துணியை விளக்கினார். முழுவதும் வெந்து கருகி போன உடல். அழகான விஷ்ணுவா இது? கடவுளே! ரூபலா கர்ச்சிப்பால் வாயை பொத்தி கொண்டு அழ விவேக் கண்களில் சீரிய அழுகையை அடக்கி கொண்டான். டேய் விஷ்ணு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ செய்ய வேண்டியதுன்னு எவ்வளவோ இருக்குடா. அதுக்குள்ள உனக்கு இப்படி ஒரு முடிவா? வெந்து கறிக்கட்டையாய் கிடக்கும் விஷ்ணுவின் உடலை பார்க்க முடியாமல் வெளியே வந்தான் விவேக். இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனும் பின்தொடர்ந்து வந்தார். இன்ஸ்பெக்டர், பெட்ரோல் குண்டு வீசின அந்த ஆளை பார்த்த அந்த பெரியவர் யாரு? பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க சார், கூட்டிட்டு வாங்க. விவேக் சொல்ல இன்ஸ்பெக்டர் அந்த பெரியவரை அழைத்து வந்தார். 60 வயது பெரியவர். ஒடிசலான தேகம், கழுத்திலும் முன்பக்க வழுக்கையிலும் வீர்த்திருந்தார். உடம்பில் பனியனும் 4 முழ வேட்டியும் அணிந்திருந்தார். கும்பிடு போட்டார். விவேக் கேட்டான், உங்க பேர் என்னங்கய்யா? ஐயா போறீங்க. ஜன்னல் வழியா பெட்ரோல் குண்டை வீசணும்னா நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த ஆள் எப்படி இருப்பான்? சார், இருட்டில் அடையாளம் தெரியலுங்க. ஆள் பைக்கில் வந்தான். வண்டியை ஆஃப் பண்ணாமல் ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு தோளில் மாட்டியிருந்த ஒரு பையை எடுத்துக்கிட்டு சுத்தம் முத்தம் பார்த்துக்கிட்டு ஜன்னல் பக்கமாக போனான். அவன் என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பைக்குள்ளே கையை விட்டு மலமலன்னு என்னமோ எடுத்தாங்க. அப்படியே ஜன்னல் வழியாக வீசிட்டு அப்புறம் பைக்குக்கு ஓடி வந்து உடனே கிளப்பிக்கிட்டு போயிட்டான். அடுத்த சில வினாடிக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெடி சத்தமும் அலறல் சத்தமும் கேட்டுச்சு. அப்புறம் பயங்கரமான தீஜுவாலை. வெடி சத்தத்தை கேட்டுட்டு தெருவே கூடிடுச்சிங்க. இவ்வாறு அந்த பெரியவர் சொல்ல, சரிங்க, அந்த பெட்ரோல் குண்டு வீசின ஆளை நீங்கள் சரியாக பார்க்கலையா? விவேக் கேட்க, இல்லைங்க, அந்த ஆள் ஒரு அரை நிமிஷம் கூட நிற்கலைங்க. அதுக்குள்ளே பெட்ரோல் குண்டை வீசிட்டு அவன் போயிட்டாங்க. இவ்வாறு பெரியவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே தெருமுனையில் அந்த வாகனம் ஹெட்லைட் வெளிச்சத்தோடு திரும்பியது. பக்கத்தில் வந்தது அந்த டாக்ஸி. விவேக்குக்கு பக்கத்தில் வந்ததும் டாக்ஸி நின்றது. டாக்ஸியின் கதவை திறந்து கொண்டு இறங்கினான் விஷ்ணு. பிறகு அவன் கேட்டான், சார், இங்க என்ன சார் கூட்டம்? ஏன் என் வீட்டுக்கு என்னாச்சு? ஏன் புகையுது?
அத்தியாயம் 9. விவேக் சந்தோஷத்தில் தத்தளித்தான். மற்றவர்கள் ஸ்தம்பித்து திகைத்து பார்க்க பாய்ந்து சென்று விஷ்ணுவை கட்டுப்பிடித்துக் கொண்டான் விவேக். விஷ்ணு விஷ்ணு நீயாடா? பாஸ் பாஸ் ஏன் இப்படி எமோஷனல் ஆயிட்டீங்க? வாட் ஹேப்பன் பாஸ்? விஷ்ணு டேய், நீ எங்கடா போயிருந்த? அதுவா பாஸ், மணலி வரைக்கும் போயிருந்தேன் பாஸ். பைக் ரிப்பேரு, அதான் அதை இங்கேயே வச்சுட்டு டாக்ஸியில் போயிட்டு வந்துட்டேன் பாஸ். ஏன் பாஸ், ஏதாவது பிரச்சனையா? சரி, வீட்டுக்குள்ள யாரா இருக்கா? அதுவா, டெல்லியிலேருந்து வந்த என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு இன்டர்வியூக்காக ஈவினிங் தான் பாஸ் வந்தான். மை குட்னஸ் பாஸ், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? விவேக் விவரம் சொன்னதும் அதிர்ந்து போன விஷ்ணு உள்ளே போய் டெல்லி நண்பனுடைய உடலை பார்த்துவிட்டு கண்ணீரில் மிதக்கும் விழிகளோடு வந்தான். குரல் தழுதழுத்தான். பாஸ், யார், எப்படி, எதுக்காக பாஸ்? ஏன் இதை செஞ்சாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே பாஸ். சரிடா சரிடா, வா இப்படி என்று சொல்லி விவேக் விஷ்ணுவை தனியாக அழைத்து சென்றான். பிறகு கேட்டான், டேய் விஷ்ணு, அந்த ஜெயக்கொடி கேஸ்ல கொஞ்சம் தீவிரமா இருக்கியா என்ன? ஆமாம் பாஸ். சரி, கடந்த 3 நாள்ல எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீ எடுத்த? பாஸ், மொதல் நாள் போலீஸ் டாக்குமெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஜோதி மேனன் அந்த கொலைகேஸ் ஹிஸ்ட்ரி காப்பியை வாங்கிட்டு வந்து படிச்சு பார்த்தேன். சரி, 2வது நாள் கேஸை முதல்ல ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வத்தை போய் பார்த்தேன். அப்பொழுது விஷ்ணுவின் கண்களில் இறந்து போன அந்த நண்பனுக்கான கண்ணீர் தழும்ப விவேக் அவன் தொழில் கை வைத்தான். சரிடா, கண்கலங்காத. இந்த நிமிஷத்திலிருந்து ஜோதி மேனன் அந்த கொலை விவகாரத்தை நீயும் நானும் சேர்ந்து கிளற போறோம். நம்முடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ரெக்கார்ட்ஸாக இருக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே தெரிய வேணாம். அந்த கேஸோட ஃபைல் காப்பி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் பாஸ். அதை கொடு. அத்தியாயம் 10. ஜோதி மயானந்த ஆசிரமம். சென்னை நகர பரபரப்புகளை விட்டு விலகி செங்கல்பட்டு போகும் சாலையில் மெயின் ரோட்டை விட்டு விலகி ஆலமரங்கள் சூழ்ந்த இடத்தில் காவி நிற பெயிண்ட் வெளிச்சத்தோடு ஒரு பெரிய கட்டிடமாக உட்கார்ந்திருந்தது அது. ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கோவில், உச்சியில் தங்க நிற கலசம். ஆலமரத்து நிழலில் காவியுடை ஆட்கள் மழித்த தலைகளோடு சம்மணமிட்டு உட்கார்ந்திருக்க, எதிரே வெள்ளை அங்கி அணிந்த ஒரு உயரமான மனிதர் வெண்கல குரலில் பேசிக்கொண்டிருந்தார். ஒருவர் வருந்தும்படி நாம் நடந்து கொண்டால் அவரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டியது மிக 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 அவசியம். நான் வருந்துகிறேன் என்று கூற சிரமப்பட வேண்டியிருந்தாலும், உதாரணமாக அதற்காக 100 மைல் நடந்து செல்ல வேண்டி வந்தாலும் அதை விரும்பி செய்ய வேண்டும். வருத்தம் தெரிவித்ததை மற்றவர்கள் அலட்சியம் செய்தாலும் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் நல்லெண்ணம் மலரை தந்தீர்கள், அவர்கள் மண்ணில் வீசி எறிந்தால் அவரே முட்டாளாகிறார். அப்படி வருத்தம் தெரிவித்து உங்கள் மனபாரத்தை நீங்கள் இறக்காவிட்டால் அந்த நினைவுகள் உங்களுடைய தியானத்திற்கு இடையூறாக அமையும். தன் ஆன்ம சக்தியை தட்டி எழுப்ப தவறுகளுக்கு மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்பதே சிறந்த வழியாகும். ஆன்மா ஓய்வு எடுக்கும் வீடாக உள்ளது நம் மனம். இச்சமயம் ஆன்மா அடங்கி வெளி தூண்டுதலுக்கு உட்படாமல் ஆர்வமோ அக்கறையோ காட்டாமல் இருக்கும். இவ்வாறு வெள்ளை அங்கி அணிந்திருந்தவருடைய பேச்சு சட்டென்று நின்றது. காரணம், பக்கவாட்டில் வந்து நின்ற ஒரு காவியுடை அணிந்த ஒரு ஆள் புருவங்களை உயர்த்தினார். என்ன சுவாமி, போலீஸ்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க, ஆஃபீஸில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? எதுக்கு? தெரியல, உங்களோட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிரசங்க நேரம்னு சொன்னியா? சொன்னேன். காத்திருந்து பார்த்துட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. எலுமிச்சை ரசமோ நீர்மோரோ எடுத்துக்கொடு. சரியா? நான் வந்துடுறேன். அந்த காவியுடை அணிந்த அந்த ஆள் பவ்யமாக தலையாட்டி விட்டு நகர்ந்தான். கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த அந்த ஆஃபீஸ் பில்டிங்குள்ளே நுழைய விவேக்கும் விஷ்ணுவும் நாற்காலியில் சாய்ந்திருந்தார்கள். சார் வணக்கம். பவானந்தா சுவாமிகள் பிரசங்க வகுப்பை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அவர் வந்துருவாரு என்று அவர் சொல்ல, அப்படியா, சரி ஓகே, வரட்டும் என்று சொல்லிவிட்டு விஷ்ணுவிடம், டே விஷ்ணு, 1/4 மணி நேரம்லாம் இல்லை, கரெக்டாக 5 நிமிஷத்துல அவர் இங்கே வரப்போறாரு பாரு என்று விவேக் சொல்லி வாயை மூடவில்லை. அந்த பவானந்தா சுவாமி வெள்ளை அங்கி காற்றில் பறக்க அந்த அலுவலக கட்டிடத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது.
பாஸ் எப்படி பாஸ்? எல்லாம் சைக்காலஜி தான்டா. போலீஸ்ன்ற வார்த்தைய காதுல கேட்டுட்டாலே சரி, யாருக்கும் எந்த வேலையும் ஓடாது என்று விவேக் சொல்லி முடிப்பதற்குள் பவானந்தா உள்ளே வந்தார். விவேக்கும் விஷ்ணுவும் எழுந்தார்கள். ஒன்றாக வணக்கம் சொன்னார்கள். உடனே பவானந்தா 2 கைகளையும் உயர்த்தி நன்றாக இருப்பீர்கள் என்று ஆசீர்வதித்தார். சாரி சுவாமி, உங்க பிரசங்க நேரத்தை நாங்க கெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல சுவாமி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போதான் நாங்க வந்தோம். அதை கேட்ட பவானந்தா சாய்ந்து உட்கார்ந்து கொண்டே பேசலாம் என்று சொல்ல விவேக் நாற்காலியின் நுனிக்கு வந்து பேச்சை ஆரம்பித்தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கன்யா குருகுல மேடையில ஜோதிமயானந்தா சுவாமிகள் சுடப்பட்டு இறந்தப்ப நீங்களும் அந்த மேடையில தானே இருந்தீங்க? ஆமா, ஜோதிமயானந்தாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்ட சம்பவம். இப்போ நினைச்சாலும் உடம்பு தன்னிச்சையா அப்படியே பதறும். ஓகே, ஜோதிமயானந்தாவை சுட்டு கொலை பண்ணன அந்த ஜெயக்கொடி ரத்னமாலாவை அந்த கொலை சம்பவம் நடந்ததுக்கு முந்தி நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. இந்த ஆசிரமத்துக்கு அவங்க வந்திருக்காங்களா? அது தெரியாது சார். விசேஷ நாட்கள்ல வழிபாட்டுக்காக மாதர் சங்கத்தை சேர்ந்த பெண்கள் திருவிளக்கு பூஜை நடத்த வருவாங்க. அந்த சமயத்துல அவங்களும் வந்திருக்கலாம். இவ்வாறு சொன்ன பவானந்தா நெற்றியில் குழப்ப முடிச்சோடு அடுத்து கேட்டார். கோச்சிக்காதீங்க, 2 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் இது. வழக்கு விசாரணை முடிஞ்சு அந்த 2 பெண்களுக்கும் கோர்ட்ல தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்டனையும் நிறைவேற்ற போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்காக இந்த புதிய விசாரணை? சொல்றேன் சார், சொல்றேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஜெயக்கொடி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய கடைசி 4 நிமிஷத்துல அது கேன்சல் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், பேப்பர்ல பார்த்தேன். ஜனாதிபதி இறந்து போனதுனால தண்டனைய 1 வாரம் தள்ளி வச்சிருக்காங்க. அதானே? கரெக்டு சார். ஆனா அது பழைய செய்தி. இப்ப மறுதேதி குறிப்பிடப்படாம தண்டனையை தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா சார், எப்படியும் நிறைவேற்றப்பட வேண்டிய தண்டனை தானே அது. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த மாசம் தண்டனையை நிறைவேற்ற போறாங்க. தப்பு செஞ்சவங்க தண்டனைய அனுபவிச்சு தானே ஆகணும். அது நீங்க சொல்றது கரெக்டு தான் சுவாமிஜி. ஆனா அந்த பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அவங்க அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்களோன்னு என் மனசுக்கு படுது. இவ்வாறு விவேக் சொல்ல பவானந்தாவின் முகத்தில் கோபம் பரவியது. கொஞ்சம் கோபமாகவே கேட்டார். என்ன சொல்றீங்க? கடவுள் வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மார்பு பகுதிக்குள்ள மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள ஜோதிமயானந்தாவை சுட்டு கொன்னிருக்காங்க அந்த பெண்கள். கொன்னது மட்டும் இல்லாம ஜெயக்கொடின்ற அந்த பொண்ணு இருக்காங்களே, மைக்கு பிடிச்சுக்கிட்டு ஜோதிமயானந்தாவை ஏன் கொலை பண்ணும் அப்படின்ற காரணத்தையும் சொல்லி இருக்காளே. அப்பொழுது விவேக் குறுக்கிட்டான். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொல்றது சரிதான், சம்பவமும் அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா ஜெயக்கொடி ரத்னமாலான்ற அந்த 2 பெண்களுமே தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல எங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை, எங்க கைகளுக்கு துப்பாக்கி எப்படி வந்துச்சுன்னு தெரியல, நாங்க ரொம்ப பெருசா மதிக்கிற ஜோதிமயானந்தாவை எதுக்கு சுட்டு கொன்னோன்னு எங்களுக்கும் புரியல, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நாங்க நிரபராதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதை கேட்ட பவானந்தா புன்னகைத்தார். அதனால நாங்க இப்பதான் களத்துல இறங்கியிருக்கோம். முதலா உங்ககிட்ட தான் விசாரணையை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க கேட்குற கேள்விக்கு நீங்க உண்மையான தகவலை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. ஸோ நீங்க தரீங்களா? என்னமோ விசாரிக்க வந்திருக்கீங்க, என்னன்னு தெரியல. தாராளமா நீங்க கேட்குற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் என்று பவானந்தா தன் பளீரென்ற வழுக்கையை 2 கைகளாலும் தடவிக்கொண்டே சொன்னார். அத்தியாயம் 11. கன்யா குருகுலம். தாளாளர் நாகரத்தின் அம்மாள் தன் மூக்கு கண்ணாடியை கழற்றி மேஜையின் மேல் கவனமாக வைத்துவிட்டு மோவாயை தாங்கிக் கொண்டார். எதிரே விவேக்கும் விஷ்ணுவும் இருந்தார்கள். இந்த கன்யா குருகுலத்திலேயே ரொம்ப பயந்த பெண்கள் யாருன்னு கேட்டா அது ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி அவ்வளவு துணிச்சல் வந்துச்சுன்னு இன்னமும் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அவர் சொன்னதும் விவேக் கேட்டான். ஓகே மேடம், புரியுது. வழக்கமா அந்த பிரேயர் பாட்டு பாடுறதெல்லாம் யாரு? சார், கன்யா குருகுலத்துல எந்த மீட்டிங் நடந்தாலும் சரி பிரேயர் பாடுறது ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் தான். 2 பேருக்குமே நல்ல ஒரு ஸ்வீட் வாய்ஸ். ஓகே மேம், இங்க இருக்கிற எல்லா பெண்களுமே அனாதைகள் தானா? ஆமா சார்,
அப்போ ஜெயக்கொடி ரத்னமாலாவுடைய பேக்ரவுண்ட் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது சார். கை குழந்தைங்களா இருக்கும்போதே அனாதை விடுதியில் சேர்க்கப்பட்டவங்க அவங்க. 10 வயசானதும் கன்னியாகுருகுலத்துக்கு வந்துருவாங்க. ஓகே. இந்த குருகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கு சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஏதாவது ஒரு கைத்தொழிலை கத்துக்கிட்டு உழைச்சே ஆகணும். அவங்க தயார் பண்ணின பொருட்களை அவங்களே வெளியே கொண்டு போய் விற்று பணம் கொண்டு வரணும். ஓ, அப்ப வெளியே போய் வேலை பார்க்க கூடாதா? அது கூடாது சார். கைத்தொழில் தான் பண்ணணும். தொழிலுக்கு வேண்டிய மூலாதார பொருட்களை அரசாங்கம் கொடுத்துரும். அதை பொருட்களாக்கி வெளி மார்க்கெட்டில் விற்று நாங்கள் லாபத்தை எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுத்துருவோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் இங்கே எந்த மாதிரியான கைத்தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அவங்க பெனாயில் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தயாரிக்கிறதும் வெளியே போய் ஆர்டர் பிடிச்சு சப்ளை பண்ணுறதும் அவங்க வேலை. இன்னும் சொல்ல போனால் அந்த வேலையில் அவங்க ரொம்ப திறமையாக செயல்பட்டு தான் இருந்தாங்க. ஓகே. இங்கே வேலை பார்க்குற பெண்களுக்கு லீவ் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். சண்டே அன்னைக்கு அவங்க மார்னிங்லேருந்தே ஃப்ரீ தான். 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவங்க தாராளமாக வெளியே போயிட்டு வரலாம். ஓ, அப்போ ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியே போவாங்களா? போவாங்க சார். ஆனால் பெரும்பாலும் சினிமா தான் போவாங்க. ஓகே. பட் 2 பேருமே எப்பவுமே ஒன்றா சேர்ந்து தான் வெளியே போவாங்களா? ஆமாம் சார். ஒருத்தவங்க பிரிஞ்சு இருந்ததை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அப்பொழுது மேஜைக்கு மேலே இருந்த டெலிஃபோன் ஒலித்தது. நாகரத்தின் அம்மாள் எஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்து செவிமடுத்து விட்டு விவேக்கிடம் நீட்டினார். சார், இந்த கால் உங்களுக்கு தான். விவேக் வாங்கினான். எஸ் என்றான். மறுமுனையில் டிஜிபி பேசினார். மிஸ்டர் விவேக், இந்த ஜோதிமயானந்தா மர்டர் கேஸை ரீஓபன் பண்ணி நீங்களும் விஷ்ணுவும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டனே, அது உண்மையா? ஆமாம் சார், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அப்படியா? உங்களுக்கு அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணது யாரு? யாரும் பண்ணல சார். அப்புறம் எப்படி கேஸை நீங்கள் ரீஓபன் பண்ணலாம்? சார், திஸ் இஸ் நாட் அஃபிஷியல் சார். நானும் விஷ்ணுவும் அன்அஃபிஷியலாக தான் சார் ஜோதிமயானந்தா மர்டர் கேஸை கிளறி பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஷ்ணுவும் நானும் லீவில் தான் சார் இருக்கோம். ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் சார் இந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? பட் மிஸ்டர் விவேக், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சிபிஐ அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி மங்களம் பாடியாச்சு. 3 கோர்ட்டும் அந்த 2 பெண்களை தூக்குல போடணும் அப்படின்னு முத்திர குத்திருக்காங்க. ஐ விட்னஸ் எக்கச்சக்கா இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது விவேக். சார், ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். ஆனால் இந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்த விஷ்ணுவோட உயிருக்கு யாரோ குறி வச்சதை பார்த்த பின்னாடி தான் ஜோதிமயானந்தா கேஸில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் விவேக், இந்த விஷ்ணு வீட்டுக்குள்ள பெட்ரோல் குண்டு போட்டவனை பற்றி நீங்கள் சொல்றீங்க. அது விஷ்ணுவுக்கு வைக்கப்பட்ட குறின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒருவேளை விஷ்ணுவோடைய டெல்லி ஃப்ரெண்டுக்கு வச்ச குறியா கூட இருக்கலாம் இல்லையா? பட் சார், சம்பவம் நடந்திருக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணல சார். சி விவேக், இந்த கேஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டி தான் ஆகணுமா என்ன? டெல்லி சிபிஐ அதிகாரிகளுக்கு இதன் காரணமா அதிருப்தி ஏற்படலாம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன் விவேக். சாரி சார், இந்த ஜோதிமயானந்தா மர்டர் கேஸ்ல கொஞ்சம் குளறுபடி இருக்கு. அந்த பெண்கள் ஜெயக்கொடி ரத்னமாலா உண்மையாவே குற்றவாளிகளா இருந்தா அவங்க தண்டிக்கப்படுறது நியாயம்தான். ஒருவேளை அவங்க நிரபராதிகளா இருந்துட்டா என்ன விவேக்? கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஒருவேளை இருக்கலாம்ல சார். இங்க பாருங்க மிஸ்டர் விவேக், ஜோதிமயானந்தா மர்டர் கேஸை ஹேண்டில் பண்ற உங்களுக்கு டெல்லி மூலமா சில பிரச்சனைகள் கூட வரலாம். யூ ஹேவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ். ஓகே? டோன்ட் வரி சார், ஐ வில் ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ். அப்புறம் உங்க இஷ்டம் விவேக். இவ்வாறு சொல்லிவிட்டு டிஜிபி மறுமுனையில் ரிசீவரை வைத்துவிட விவேக்கும் புன்னகடி ரிசீவரை வைத்துவிட்டு விஷ்ணுவை ஏறிட்டான். விஷ்ணு, டெல்லி டிஜிபி நெருக்கிருக்கு. ஃபோனே பண்ணிட்டாரு பார்த்தியா? ஆனா பாஸ், நாம் எங்கே இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் டெல்லி வேலை தான். இடு, என்ன பண்ணுறது என்று விஷ்ணுவிடம் விவேக் சொல்லிவிட்டு நாகரத்னமாவிடம் திரும்பினான். சொல்லுங்க மேடம், இந்த கன்னியாகுருகுலத்தில் இருந்து ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிச்சா உங்களுக்கு சந்தோஷம் தானே? நிச்சயமா சார். இந்த கன்னியாகுருகுலத்தில் சிந்தப்பட்டிருக்கிற ரத்தக்கரை சுத்தமாக துடைக்கப்பட்டா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் எனக்கு கிடையாது சார். சரி, அப்படின்னா அந்த விழாவுடைய வீடியோ கேசட்டை என்கிட்ட ஒரு நாளைக்கு தர முடியுமா? சார், எந்த வீடியோ கேசட்டை கேட்குறீங்க? அதான் மேடம், அன்னைக்கு ஜோதிமயானந்தா உங்கள் கன்னியாகுருகுலா விழாவில் கலந்துக்கிட்டாரே, அப்போ வீடியோ கவரேஜ் பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமாம் சார், அந்த கேசட்டை தான் கேட்குறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் கேசட்டோடைய காப்பி ஒன்று இருக்குது. அதை நாங்கள் பார்க்க கேட்டோம், தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காரணம்,
போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி விசாரணை மேற்கொள்றதுல அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் அவங்க கிட்ட கேட்குறேன். நோ ப்ராப்ளம் சார், அந்த கேஸட்டை நான் உங்களுக்கு தரேன். ஜோதி மேனந்த சுடப்பட்டதும் ஜெயக்கொடி கொலை பண்ணதுக்கான காரணத்தை மைக்கில் பேசி இருக்கிறதும் அதில் பதிவாயிருக்கு. வாங்க சார் நான் தரேன். இவ்வாறு சொல்லிவிட்டு நாகரத்தின் அம்மாள் எழுந்து பக்கத்து அறையை நோக்கி போக விவேக்கும் விஷ்ணுவும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அத்தியாயம் 12. விவேக் வீடு. டெக்கின் வாய்க்குள் கேசட் சுழன்று கொண்டிருக்க டிவி திரையில் ஜோதி மயானந்தா மேடை ஏறி கொண்டிருந்தார். பின்னணியில் ஜெய ஜெய சங்கர கோஷம், வாழ்த்தொலிகள். விவேக், ரூபலா, விஷ்ணு 3 பேரும் பார்வைகளை கூர்மையாக்க விவேக் சொன்னான், இந்த நிமிஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். விழா மேடை முன்னால கூடியிருக்கிற கும்பலை நல்லா கவனிக்கணும். அப்புறம் மேடை மேல இருக்கிற ஆட்களை ஸ்டடி பண்ணிக்கிட்டு ஜெயக்கொடி ரத்னமாலாவை அப்சர்வ் பண்ணணும். பி அலர்ட், ஓகே என்று சொல்ல வாழ்த்து கோஷங்களுக்கு மத்தியில் திரையில் ஜோதி மயானந்தாவின் முகம் புன்னகையாய் தெரிய மைக்கில் நாகரத்தின் அம்மாள் பேசிக்கொண்டிருந்தார். இப்பொழுது கடவுள் வாழ்த்து. நமது குருகுலத்தை சேர்ந்த பெண்கள் ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் பாடுவாங்க என்று சொல்லி முடிக்க மேடைக்கு முன்புறமாக உட்கார்ந்திருந்த ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் எழுந்து மேடை ஏறி மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு மைக்குக்கு முன்பாக வந்து நின்றார்கள். ஒரே வினாடியில் வாய்களை திறந்தார்கள். விவேக்கின் பார்வை அவர்கள் மேல் கூர்மையாக படிந்திருந்தது. அவர்கள் பாடினார்கள். சரியாக முத்தமிழ் உடை என்று வரும்பொழுது பாட்டு நின்றது. பாடிக்கொண்டிருந்த ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் பாடுவதை நிறுத்திவிட்டு ஜோதி மயானந்தா சுவாமிகளிடம் திரும்பினார்கள். கடவுள் வாழ்த்த பாடுங்க, ஏன் பாட்டை நிறுத்திட்டீங்க என்று சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் தங்கள் மார்பு பகுதிக்குள் மறைத்து வைத்திருந்த ரிவால்வர்களை எடுத்தார்கள், சுட்டார்கள். ஜோதி மயானந்தா ரத்தமயமாய் நாற்காலியை உருட்டி கொண்டு கீழே விழுந்தார். விவேக், விஷ்ணு, ரூபலா 3 பேரும் டிவி திரையையே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்க ஜெயக்கொடி வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு மைக்கை பிடித்து கொண்டு கர்ஜித்தாள். யாரும் பக்கத்துல வரக்கூடாது, நாங்க செஞ்சது கொலை இல்ல, வேள்வி. ஜோதி மயானந்தாவை நீங்க மகாத்மாவா நினைக்கிறீங்க, அது தப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு மனுஷனே கிடையாது. காவியோட உடுத்தின ஒரு வேஷதாரி, கபடதாரி. பகல்ல உத்தம, இரவுல உண்மத்த. அவன் கடவுள் சேவைக்கு தன்னை அர்ப்பணிச்சதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது தப்பு. அவனுக்கு வேண்டியதெல்லாம் பொண்ணுங்க தான். அவனுடைய காம பசிக்கு இரையான கன்னி பெண்கள் ஏராளம். பூஜை விளக்கா இருக்கிற குடும்ப பெண்கள் மேல அவன் கண்ணு பட்டாலே போதும், அவங்க தெருவிளக்காயிருவாங்க. இந்த காமாந்தக இந்த பூமியில இருக்கவே கூடாது. இந்த புனிதமான பாரத மண்ணில் இங்க இருக்கிற அந்த காத்த இவன் சுவாசிக்கவே கூடாது. இவன் பாதங்கள் பூமியில படவே கூடாது. நானும் ரத்னமாலாவும் ஒரு மகத்தான பணியை செஞ்சு முடிச்சிருக்கோம். அந்த நிம்மதியோட இப்ப சாகரும். இவ்வாறு சொன்னவள் தன் நெற்றி பொட்டியில் துப்பாக்கியை வைத்துக் கொள்ள ரத்னமாலாவும் நெற்றிக்கு துப்பாக்கியை கொடுத்தாள். ட்ரிகர்களை அழுத்துவதற்குள் ஜோதி மயானந்தாவின் சிலர்கள் பாய்ந்து மேடை மேல் ஏறி அவர்களுடைய துப்பாக்கிகளை தட்டி விட்டார்கள். டேய் விடுங்கடா, விடுங்கடா, எங்களை நாங்க சாகணும். சட்டம் தர தண்டனை எங்களுக்கு வேணாம். எங்க உயிரை பறிக்க உங்க சட்டத்துக்கு உரிமை இல்லை, எங்களை விடுங்கடா. அவ்வளவுதான். கேசட் முடிந்து போயிருக்க டிவி திரையில் அந்த புள்ளிகள் தோன்ற ஆரம்பித்தது. விவேக் விஷ்ணுவை பார்த்தான். என்ன விஷ்ணு, அப்சர்வ் பண்ணியா? பண்ணிட்டேன் சார். ஏதாவது தட்டுப்பட்டுச்சா? நத்திங் சார். ரூபலா உனக்கு என்னங்க? இது ஒரு பெர்ஃபெக்ட் அண்ட் ப்ரீ பிளான்டு மர்டருங்க. அந்த 2 பொண்ணுங்களும் திட்டம் போட்டுட்டு வந்து திறமையா துல்லியமா ஜோதி மயானந்தாவை தீர்த்து கட்டியிருக்காங்க. 2 பேருமே தூக்குல தொங்க வேண்டியது நியாயம்தான். அதை கேட்ட விவேக் புன்னகைத்தான். அவ்வளவுதான் பாத்தீங்களா? என்னங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இப்ப பார்த்த கேசட்ல ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா பட்டுச்சு. அது உங்களுக்கு படல? என்னங்க சொல்றீங்க? மறுபடியும் கேசட்டை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. விவேக் சொல்ல விஷ்ணு ரீவைண்ட் பண்ணி பிளே பட்டனை தட்ட கேசட் முதலிருந்து நிகழ்ச்சிகளை ஆரம்பித்தது. ரூபலாவும் விஷ்ணுவும் உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தார்கள். 5 நிமிஷத்தில் கேசட் முடிந்தது. விவேக் அதே புன்னகையோடு கேட்டான். பிடிபடலையே சார். விஷ்ணு சொல்ல ரூபலாவும் உதட்டை பிதுக்கினாள். என்னப்பா, உங்க 2 பேருக்குமே வெரி புவர் அப்சர்வேஷன். 2 பேரும் தினமும் வல்லார கீரையும் வெண்டைக்காயும் பச்சையா சாப்பிட்டுவாங்க, சரியா? விஷ்ணு,
கேசட்டை மறுபடியும் ஆன் பண்ணு. இப்போ நான் சொல்கிறேன். அவன் செய்தான். கவனிங்க. விழா மேடைக்கு முன்பக்கமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜெயக்கொடியையும் ரத்னமாலாவையும் உன்னிப்பாக கவனிங்க. 2 பேருடைய பார்வையும் ஒரே திசையில் இருக்கா? ஆமாம். இப்போ ஜோதிமயானந்தா மேடை ஏறும் போதும் சரி, உட்காரும் போதும் சரி, அவங்க பார்வையில் எந்த சலனமும் இல்லை. கரெக்டா? அட ஆமாங்க. ரூப்லா வியந்தாள். மற்றவங்க ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரான்னு பாடும்போது கூட இவங்க பாடுறதில்ல. உதட்டுல கொஞ்சம் கூட அசைவில்லை. அதை கேட்ட விஷ்ணுவின் நெற்றி சுருங்கியது. பாஸ். ஆமாம் பாஸ். இப்ப சொல்லுங்க, மேடையில இப்ப யார் யார் இருக்காங்க? பாஸ், முதல்ல பாலகுரு அடிகள், அப்புறம் ஜோதிமயானந்தா பக்கத்துல நாகரத்னம்மா, அவங்களுக்கு பக்கத்துல பாவானந்தா, பாவானந்தாவுக்கு பக்கத்துல குருகுல காப்பாளர் ஜெயலட்சுமி, ஜெயலட்சுமிக்கு பக்கத்துல குருகுல டாக்டர் வனிதாமணி. அவ்வளவுதான் பாஸ். கரெக்ட் விஷ்ணு. இப்ப ஜெயக்கொடி ரத்னமாலா 2 பேரோட பார்வைகளை நல்லா கவனிங்க. அதாவது அவங்க பார்வை போற அந்த பாதையை கவனிங்க. அவர்கள் கவனித்தார்கள். ஜெயக்கொடி ரத்னமாலாவின் இருஜோடி கண்கள் சுவாமி பாவானந்தாவையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. வாழ்த்து கோஷங்கள் அவர்களை அசைக்கவில்லை. பாஸ், அவங்க 2 பேரும் பாவானந்தாவை தான் பாஸ் ரொம்பவும் உன்னிப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்ணு கூட அசையல பாருங்களேன். எஸ், இதுதான் நான் பார்த்த வித்தியாசம். அங்க கூடி இருக்கிற கூட்டம் பூராவும் ஜோதிமயானந்தாவுடைய முகத்தையே ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் மட்டும் பாவானந்தாவை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கட்டளைக்காக காத்துட்டு இருக்க மாதிரி தெரியல. எஸ் பாஸ், கரெக்டா சொன்னீங்க பாஸ் நீங்க. அப்பொழுது ரூப்லா ஆச்சரியப்பட்டு கொண்டே சொன்னாள், என்னங்க அப்படின்னா ஜோதிமயானந்தாவுடைய கொலைக்கு பாவானந்தா தான் மூல காரணமா? அப்பொழுது விவேக் விஷ்ணுவிடம் சொன்னான், டே விஷ்ணு, நீ ஒரு காரியம் பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேல பின்பக்க சோரேறி குதிச்சு அந்த ஆசிரமத்துடைய பில்டிங்குள்ள போயிடு. ஆசிரமத்துடைய சூழ்நிலைய நல்லா அலசிட்டு வா. முக்கியமா அந்த பாவானந்த ஆக்டிவிட்டிஸை என்னன்னு கொஞ்சம் பாரு, சரியா? விவேக் சொல்ல விஷ்ணு தலையாட்டினான். அத்தியாயம் 13. மத்திய சிறைச்சாலை. மதியம் 3 மணி. சூப்பரடென்ட் அறை. விவேக்கை பார்த்ததும் ஜெயில் சூப்பரடென்ட் உள்ளுக்குள் எரிச்சல் பட்டாலும் உதட்டுக்கு புன்னகையை கொடுத்தார். வாங்க மிஸ்டர் விவேக், இந்த ஜெயக்கொடியையும் ரத்னமாலாவையும் தூக்கத்திலேருந்து காப்பாற்றுற முயற்சி எவ்வளோ தூரத்தில் இருக்கு சொல்லுங்க? பாதி தூரம் வந்துட்டோங்க. வந்திருக்கிறது சரியான வழி தானே? போய் பார்த்தா தானே சார் தெரியும். சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? விவேக் புன்னகைத்து கொண்டே தன் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த அந்த கவரை எடுத்து நீட்டினான். என்னது இது? வாங்கி பாருங்க. வாங்கி பார்த்தார். உருவங்கள் திகைப்பாக முடிச்சிட்டு கொண்டன. கவர்னரின் ராஜ்பவன் அலுவலக முத்திரை கவரின் மேல் குத்தப்பட்டு தெரிய கவரின் வாயை ஊதி திறந்து உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்தார். ஆங்கிலத்தில் 4 வரிகள். தூக்கு தண்டனை கைதிகள் ஜெயக்கொடி ரத்னமாலா 2 பேர்களையும் திரு விவேக் அவர்கள் சந்திக்க விரும்பினால் உடனே அனுமதிக்கவும். இந்த உத்தரவு மற்ற உத்தரவுகளுக்கு அப்பாற்பட்டது. கவர்னருக்காக ஆலோசகருடைய கையொப்பம். கடிதத்தை படித்து முடித்துவிட்டு, சரி வாங்க போகலாம் சார், அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே ரூமில் வச்சு பேசணும். அப்படியா? ஏற்பாடு பண்ணுறேன் சார், வாங்க. நடந்தார்கள். 10 நிமிஷம் கரைந்திருக்கும். அரை வாசலில் நிழல் தெரிந்தது. விவேக் தலையை உயர்த்த துப்பாக்கி ஏந்திய பெண் போலீஸோடு ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் உள்ளே நுழைந்தார்கள். ஜெயில் வாசம் அவர்களை இழைக்க வைத்திருந்தது. விவேக் சென்ட்ரிகளை பார்த்து தலையசைக்க அவர்கள் பின்வாங்கி நகர்ந்தார்கள். அவர்கள் தலை மறைந்ததும் பெஞ்சை காட்டினான். உட்காருங்க 2 பேரும். உட்கார்ந்தார்கள். தயக்கமாக விவேக் ஆரம்பித்தான். இங்க பாருங்க, எனக்கு உண்மை வேணும். எதையும் மறைக்க கூடாது. நான் கேட்குற கேள்விகளுக்கு உங்க பதில் உண்மையானதா இருந்தா தூக்கு கயித்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். சரிங்க சார், நாங்க உண்மையான பதிலையே நாங்க சொல்றோம் சார். வெரி குட். உங்க 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட் படி ஜோதிமயானந்தாவை நீங்க கொலை பண்ணல. ஆமா சார். உங்க கைகளுக்கு துப்பாக்கி அப்புறம் எப்படி வந்துச்சு? தெரியாது சார். இந்த பதில் நம்புற மாதிரி இல்லையே. சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க 2 பேரும் கடவுள் வாழ்த்து பாடுறதுக்காக மேடை மேல ஏறி இருக்கீங்க. பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும் போதே பாட்டை நிறுத்திட்டு மார்பு பகுதிக்குள்ள மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ஜோதிமயானந்தாவை ஆளுக்கு 2 தோட்டா செலவழிச்சு சுட்டு கொண்டிருக்கீங்க. கொலை செஞ்சதுக்கான காரணத்தை சொல்லிட்டு 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க.
இதெல்லாம் வீடியோவில் இருக்குல்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார், அந்த வீடியோ கேசட்டை கோர்ட்டில் எங்களுக்கும் போட்டு காட்டினாங்க சார். அதை பார்த்து எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் சார். எங்ககிட்ட அந்த துப்பாக்கி எப்படி வந்துச்சுன்னே தெரில. கடவுள் வாழ்த்து பாடிக்கிட்டு இருந்த நாங்கள் எதுக்கு திடீர்னு ஜோதி மேனனை சுட்டு கொன்னோம், இதெல்லாம் எங்களுக்கு புரியவே இல்லை சார். ஏதோ மாயாஜால படத்தில் பார்க்குற மாதிரி தான் சார் இருந்துச்சு. அன்னைக்கு கோர்ட்டில் என்ன சொன்னோமோ அதை தான் சார் உங்ககிட்டையும் சொல்கிறோம். ஸோ அப்படின்னா அந்த சம்பவம் நடக்கும்போது உங்கள் 2 பேருக்கும் சுயநினைவே கிடையாது, அதானே சொல்ல வரீங்க? ஆமாம் சார். கடவுள் வாழ்த்து பாட கூப்பிட்டப்ப உங்கள் 2 பேருக்கும் ஞாபகம் இருந்துச்சா? இருந்தது சார். பாடும்போது ஞாபகம் இருந்துச்சா? ஞாபகம் இருந்தது சார். ஆனால் பாட்டை நாங்கள் நிறுத்தும்போது எதுக்கு நிறுத்துறோன்னே எனக்கு தெரியல சார். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. போலீஸ் வேனில் அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் கையில் விலங்கோடு போகும்போது தான் சார் இங்கே ஞாபகம் வந்துச்சு. கோர்ட்டில் இதை நாங்கள் சொன்னோம், ஆனால் அவங்க ஒத்துக்கலை. அம்னீஷா மாதிரி ஏதாவது ஒரு வியாதியாக இருக்கலாம்னு டாக்டர் கூட வந்து எங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் ஸ்டேட்மெண்ட்டு எடுபடலை. செஞ்ச குற்றத்தை திசை திருப்பத்துக்காக நாங்கள் அது மாதிரி நடிக்கிறோன்னு ப்ராசிக்யூட்டர் தரப்பில் சொன்னதை கேட்டு ஜட்ஜி ஏற்றுக்கிட்டாரு. ஹைகோர்ட் தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே சொன்னாங்க சார். ஜோதி மேனன் ஒரு மிகப்பெரிய மகான். அவரை கொலை செஞ்சது பாதகம்னு சொல்லி நாங்கள் போட்ட கருணை மனுவையும் ஜனாதிபதி நிராகரிச்சிட்டாரு சார். அதையெல்லாம் கேட்ட விவேக் சில வினாடிகள் மௌனமாக இருந்து விட்டு கேட்டான், சரி, உங்களுக்கு பாவானந்தாவை தெரியுமா? தெரியும் சார். அதை கேட்டதும் விவேக் ஆச்சரியப்பட்டான். தெரியுமா? எப்படி தெரியும்? சார், அவர் நடத்துகிற தியான பயிற்சி பள்ளிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் 2 பேருமே போவோம் சார். அப்படிதான் தெரியும். வாட்? தியான பயிற்சி பள்ளியா? வியப்பை நெற்றி புறாவும் ஒட்ட வைத்து கொண்டே விவேக் கேட்டான். ஸோ அதாவது நீங்கள் சொல்கிறது மெடிடேஷனா? ஆமாம் சார். அந்த மெடிடேஷன் ஸ்கூல் எங்கே இருக்குது? கீழ்ப்பாக்கம் கார்டன்ஸ் ரோட்டில் இருக்குது சார். கார்ட்வெல் அப்படின்ற ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே தான் சார் மெடிடேஷன் கிளாஸும் நடக்கும். ஒரு வாரம் பூராவும் மனசுக்கு வந்து உட்காந்துருக்கிற டென்ஷனையாக அப்படியே போக்கிக்கிற மாதிரி தான் சார் நானும் ரத்னமாலாவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே போவோம் சார். ஓகே, அந்த பாவானந்தா தியான பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? ஆமாம் சார். இந்த மெடிடேஷன் விஷயத்தை பற்றி நீங்கள் கோர்ட்டில் சொன்னீங்களா? சொல்லலை சார். ஏன் சொல்லலை? அதை பற்றி யாரும் கேட்கல சார். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தடவை இன்ஸ்பெக்டர் ஞாயிற்றுக்கிழமைகளை வெளியே போவீங்களான்னு கேட்டப்ப மெடிடேஷன் போவோன்னு சொல்லியிருந்தேன் சார். அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. ஓகே, இந்த மெடிடேஷன் பயிற்சிக்கு எத்தனை பேர் வருவாங்க? நிறைய பேர் வருவாங்க சார். சுமார் எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 200 பேர் வருவாங்க சார். பயிற்சி தர்றது யார்? பெரும்பாலும் பவானந்தா தான். சில சமயங்களில் மட்டும் அவங்களுடைய சிஷ்ய பிள்ளைங்க சார். இப்பொழுது விவேக் ஜெயக்கொடியை பார்த்து கேட்டான். சார் ஜெயக்கொடி, ஒரு 6 மாதத்துக்கு முந்தி வரைக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை உன்னை பார்க்கறதுக்கு ஜெயந்தோன்னு ஒரு ஆள் வந்துட்டு போனது உண்மையா? உண்மைதான் சார். யார் அவன்? அவன் ஒரு கோழை சார். என்னை காதலிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தவன் எனக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆனதும் நீலிக்கண்ணி வடிச்சிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் சார். அவன் கடைசியாக என்னை பார்த்தப்ப ஆந்திராவில் செட்டில் ஆக போகிறதா சொன்னான் சார். அதையெல்லாம் கேட்ட விவேக் அந்த அறையில் யோசனையாக சில வினாடிகள் உலாவி விட்டு ஜெயக்கொடி ரத்தனமாலாவுக்கு பக்கத்தில் வந்து நின்றான். சொன்னான், சரி சொல்லுங்க, நீங்கள் பாடின வீடியோவை நிறைய வாட்டி நான் பார்த்துட்டேன். விழா மேடைக்கு முன்பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்த நீங்கள் 2 பேரும் பவானந்தாவையே கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருந்தீங்களே, அது ஏன்னு சொல்ல முடியுமா? சார், நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை சார். கடவுள் வாழ்த்து பாட எப்போ கூப்பிடுவாங்களோன்னு தான் சார் காத்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் 2 பேருக்கும் இருந்த கவலையெல்லாம் ஜோதி மேனன் சுவாமிகளுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்த பயம் இல்லாமல் இனிமையாக பாடி முடிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் சார். அதை கேட்ட விவேக் குழப்பமாக நெற்றியை கீறிக்கொண்டான். மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டான், தப்பு எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு? விவேக், யோசிடா, தப்பு எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு? அத்தியாயம் 14. இரவு 10 மணி. விவேக் மேஜை விளக்கை பொருத்தி கொண்டு அந்த தடிமனான புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தான். எல்லாமே மெடிடேஷன், ஹிப்னாட்டிசம் சம்பந்தப்பட்ட ஆங்கில புத்தகங்கள், பழைய தமிழ் சுவடிகள். அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு சில வரிகளை படிக்க ஆரம்பித்தான். தியானம் துதிப்பது மட்டுமல்ல, ஒரு குறிக்கோளை அடையவும் தான். மூளையின் செயல்பாடுதான் மனம். மனம் என்பது இருதயத்தில் இல்லை, மூளைக்கு செல்லும் நரம்புகள் இருக்கிறது. ஒருவனுடைய மனதில் பாலைவன வெப்பத்தையும் ஏற்படுத்த முடியும், பனிமலையின் குளிர்ச்சியையும் உண்டாக்க முடியும். மனதை மலராகவும் ஆக்கலாம், ஆயுதமாகவும் உபயோகப்படுத்தலாம். ஆத்மா
கடந்த கால நிகழ்ச்சிகளை ஞாபகத்தில் கொண்டுள்ளதால் மனதில் அவை உணரப்படுகின்றது. ஆகவே மனம் மிக மிக நுட்பமானது, உடனே உடைந்து போகும் தன்மை கொண்டது. விரோத சூழ்நிலையை என்று ஒரு சத்தம் கேட்டது. விவேக்கிற்கு பின்புறமாய் வந்து நின்ற ரூபலா தொண்டையை கனைத்தாள். ஏங்க, இந்த குஷ்பு சைஸ் புத்தகத்தெல்லாம் எங்கிருந்துங்க கொண்டு வந்தீங்க? ரூபி, இது பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி, கன்னிமர லைப்ரரி, யூனிவர்சிட்டி லைப்ரரி, இன்னும் கொஞ்சம் புஸ்தகம் வர வேண்டியது இருக்கு. அதை கேட்ட ரூபலா ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்து கொண்டாள். சரி, இதுல இருந்து என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சாயந்தரத்திலிருந்து விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. இந்த ஜெயக்கொடி ரத்னமாலா 2 பேரும் அவங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு சக்திக்கு உட்பட்டு ஜோதி மயானந்தாவை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஓ, இந்த ஹிப்னாட்டிசம் மாதிரி சொல்றீங்களா? அப்படியும் இருக்கலாம் ரூபி, ஆனா அதுதான் நிச்சயம் சொல்ல முடியாது. இது சாமியார்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஜெயக்கொடியையும் ரத்னமாலாவையும் இயக்குனவங்க வேற விஷயத்த கூட கையாண்டிருக்கலாம். எந்த மாதிரி விஷயத்த கையாண்டிருக்கலாம்னு சொல்ல வரீங்க? அப்பொழுது விவேக் அந்த பழைய சுவடிகளான அந்த தமிழ் புத்தகத்தை எடுத்து கவனமாக பக்கங்களை புரட்டி ஒரு பாடலை காட்டி படித்தான். இது கொஞ்சம் பாரு. நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்க. இதன் பொருளாவது, மந்திர அச்சரங்களுடைய சப்தத்தின் ஆற்றலால் மூளையின் சில நுண்பகுதிகள் செயல்பட்டு எதற்காக மந்திரம் ஜபிக்கப்படுகிறதோ அந்த செயலை செய்வதற்கு உரிய அதிர்வலைகள் நம் உடலில் இருந்து வெளிப்படுவதை என்று விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ரூபலா கொட்டாவி விட்டாள். விவேக் விடாமல் படித்தான். கேளு ரூபி, இந்த மாந்திரிக அஷ்டமசித்துன்ற மந்திர நூல்ல கருவூர் சித்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்றது லோக வசிய திருவக்கம் 464 16 160 திருமந்திரமாலை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது டெலிபோன் அடித்தது. விவேக் புத்தகத்தை மூடிவிட்டு கை நீட்டி ரிசீவரை எடுத்தான். ஹலோ பாஸ், நான் விஷ்ணு பேசுறேன். ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கேன் பாஸ். சரிடா, பத்திரம். பின்பக்க சுவரேறி குதிக்கிறதும் உள்ள போய் நோட்டம் விடுறதும் ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது பாஸ். இந்த மாதிரி திருட்டுத்தனத்தெல்லாம் நல்லாவே பண்ணுவேன். காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது டெல்லியில ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் பாஸ். அதுல ஏய் விடுடா, அதெல்லாம் நீயே சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்கு. லேடிஸ் ஹாஸ்டல் சுவரேறி குதிச்சு உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்க. அது காதல், பட் இது வேலை, உத்தியோகம். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே ஓகே பாஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் ஏதாவது கிடைச்சா உடனே என்கிட்ட வந்து சொல்லிடு. ஓகே? விவேக் சொல்லிவிட்டு ரிசீவரை வைக்க ரூபலா பார்த்தாள். சரிங்க, விஷ்ணு வாங்க அனுப்பி விட்டீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தானே இருக்க போறீங்க? இல்லை ரூபி, நானும் சின்னதாக ஒரு திருட்டுத்தனம் பண்ணலான் இருக்கேன். அதான் கிளம்பிட்டு இருக்கேன். திருட்டுத்தனமா? எங்கே போறீங்க? ஆமாம் ரூபி, கீழ்ப்பாக்கம் கார்டன் ரோட்டில் இருக்கிற ஒரு மெடிடேஷன் ட்ரைனிங் கிளாஸ், ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே நுழைய போகிறேன். அத்தியாயம் 15. இரவு மணி 11:30. கீழ்ப்பாக்கம் கார்டன் ரோடு. போக்குவரத்து சத்தம் உட்பட சகலவிதமான சத்தங்களை தொலைத்துவிட்டு எரியாத கார்ப்பரேஷன் விளக்குகளோடு அமைதியாக இருந்தது. விவேக் தன்னை யாராவது பின்தொடரக்கூடும் என்பதற்காக பைக்கை வீட்டின் முன்பக்கத்திலேயே வைத்துவிட்டு வீட்டுக்கு பின்பக்கமாக வெளியேறி இருட்டான சந்துகளில் நடந்து பிரதான சாலைக்கு வந்து ஒரு ஆட்டோவை பிடித்து கீழ்ப்பாக்கம் கார்டன் சாலையின் நுனியிலேயே இறங்கி கொண்டான். ஆட்டோவை அனுப்பிவிட்டு மெல்ல நடந்தான். ராஜயோக பயிற்சி நிலையம், மெடிடேஷன் சென்டர், ரன் பை ஜோதி மயானந்தா ஆசிரமம், அந்த போர்டு தெரிந்தது. விவேக் காம்பவுண்ட் சுவரை சுற்றி கொண்டு பின்பக்கம் வந்தான். விவேக் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஒரு எம்பி அந்த 5 அடி சுவரின் மேல் தம் பிடித்து ஏறினான். மறுபக்கம் இடம் பார்த்து குதித்தான். குதித்த இடம் ஒரு தோட்டம் மாதிரி இருந்தது. காற்றில் ஏதோ பச்சிலைகள் வாசனை. பார்வை இருட்டுக்கு பழக்கி கொண்டதும் மெதுவாக நடந்தான். அந்த பில்டிங்குடைய வராந்தாவில் 40 வாட்ஸ் வெளிச்சம் தெரிந்தது. அது கொஞ்சம் இருட்டை தள்ளி வைத்திருந்தது. விவேக் நடந்தான். யாரும் தட்டுப்படவில்லை. வாட்ச்மேன் முன்பக்கம் இருக்கலாம். வராந்தாவில் கொட்டியிருந்த இருட்டு விவேக்கிற்கு சாதகமாக இருக்க அவன் பூனை நடை போட்டு அந்த பிரதானமான மெடிடேஷன் ஹாலுக்கு பக்கத்தில் வந்தான். அந்த ஹால் பூட்டி இருந்தது. முன்பக்க கேட் அருகே வாட்ச்மேனுடைய சலனங்கள் இருட்டில் தெரிய விவேக் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த அந்த மாஸ்டர் கீ பஞ்சை எடுத்து ஒவ்வொரு சாவியாய் உள்ளே நுழைத்து பார்த்தான். 10 நிமிட போராட்டத்திற்கு பிறகு பூட்டு கைகளை தூக்கி கொள்ள விவேக் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். இருட்டில் பெரிய ஹால். விவேக்
பேனா டார்ச்சுக்கு உயிர் கொடுத்து அங்கு சிந்திய சிக்கனமான வெளிச்சத்தில் விவேக் நடந்தான். சுவரில் நடுநாயகமாக ஒரு ஜெயின் போட்டோ சைஸில் ஜோதிமயனந்தா வலது கையை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற பாணியில் சிரித்தார். போட்டோவுக்கு சாத்தியிருந்த ரோஜா மாலை வாடியிருந்தது. சுவரில் ஆங்காங்கே தியான பயிற்சி படங்கள். தியான மேடைக்கு பக்கவாட்டில் ஒரு அறை தெரிந்தது. டார்ச் வெளிச்சம் அங்கே போக பூட்டப்பட்டிருந்த கதவின் மேல் அந்த வாசகம் தெரிந்தது. அனுமதியின்றி இந்த அறைக்குள் யாரும் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய பூட்டு இருந்தது. விவேக் மாஸ்டர் கீ பஞ்சில் அந்த பூட்டுக்கு ஏற்ற ஒரு மணமகளை தேடி ஜோடி சேர்க்க அந்த பூட்டு ஒப்புக்கொண்டு தலை கவிழ்ந்தது. கதவை தள்ளி உள்ளே போனான். இருட்டில் நிறைய அலமாரிகள், அதில் வரிசை பிசகாமல் புத்தகங்கள். மண்டியிருந்த காற்றில் ஏதோ தைல வாசம். பள்ளி ஒன்று உச்சி கொட்டியது. விவேக் நிதானமாக நடந்தான். டார்ச் வெளிச்சம் அங்கும் இங்குமாக பாய சில புத்தகங்களை பார்த்தான். மைண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், வாட் இஸ் மைண்ட், யூ கேன் ஸ்மெல் த அதர்ஸ் மைண்ட், இப்படியான புத்தகத்தின் தலைப்புகளை பார்த்தான். இடையிடையே அட்டைகள் வரையப்பட்ட ஏதேதோ சங்கதிகள். வசீகர சிதம்பர சக்கரம், பரபிரம்ம சக்கரம், காரிய உலோக தகடுகளுடைய நட்சத்திர முக்கோணமிட்ட குறிகள், அது அனைத்தையும் விவேக் பிரமிப்பாக பார்த்தான். இதெல்லாம் என்ன? புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய மனதை வசியப்படுத்துற சமாச்சாரங்கள் மாதிரி தெரியுது. ஆனா தியான பயிற்சி பள்ளியில இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியலையே. இவ்வாறு விவேக் யோசித்து கொண்டே அந்த அறையை டார்ச் வெளிச்சத்தில் அரை மணி நேரம் அலசி பார்த்துவிட்டு மறுபடியும் ஹாலுக்குள் நுழைந்தான். வேறு பக்கம் ஏதாவது அறை இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே வரும்பொழுது அந்த ஹால் இருட்டில் நடந்து வந்து கதவுக்கு வந்து அதன் கைப்பிடியை பற்றி மெல்ல இழுத்து திறந்தான். கதவு விலக வெளியே மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு உயரமாக யாரோ நின்றிருந்தார்கள். விவேக் திடுக்கிட்டு டார்ச் வெளிச்சத்தை உயர்த்த அங்கு நின்று கொண்டிருந்தது பவானந்தா. அத்தியாயம் 16. பவானந்தா தன் பெரிய உதடுகளில் புன்னகைத்தார். எங்களுடைய தியான பயிற்சி பள்ளிக்கு வருகை புரிந்த உங்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும். விவேக் பவானந்தாவைய பார்த்து கொண்டிருக்க அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, இப்படி சோதனை நடத்த ராத்திரி நேரத்துல வந்திருக்க வேணாம், ஒரு பகல் நேரத்திலே வந்திருக்கலாம். அதை கேட்ட விவேக் அந்த அதிர்ச்சியை ஜீரணித்து கொண்டு 2 அடி முன்னால் வந்தான். அவன் சொன்னான், சார், பொய்களை தோலுரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ராத்திரி தான் சிறந்த நேரம், சரியான நேரம். அதற்கு அவர் சொன்னார், எது பொய் எது உண்மை அப்படின்றது நல்ல வெளிச்சத்துல தானே தெரியும். சரி, பரவாயில்ல விடுங்க, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறவங்க, உங்களுக்கு நான் உதவணும் இல்லையா, வாங்க என்னுடைய ரூமுக்கு போலாம் என்று சொல்லிவிட்டு சற்று தொலைவில் ஒரு வெளிச்சத்தோடு தெரிந்த அந்த அறையை காட்டினார் அவர். சொல்லிவிட்டு நடக்கவும் விவேக் தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த ரிவால்வரை தொட்டு பார்த்து கொண்டு அவரோடு நடந்தான். அவன் மனதுக்குள் ஆச்சரியமாக இருந்தது. ஆசிரமத்தில் இருந்த பவானந்தா திடீர்னு இங்கே எப்படி வந்தாரு? ஆனா என்னை பார்த்ததுமே அவர் பதட்டமோ ஆத்திரமோ ஏன் காட்டல? அவன் மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பவானந்தா அந்த வராந்தாவில் நடந்து கொண்டே சிரித்து கொண்டே கேட்டார், என்ன சார், நான் எப்படி இங்க வந்தேன்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வாரத்துல 2 நாள் ஆசிரமத்துல உறங்காம இங்க வந்து உறங்குறது என்னுடைய வழக்கம். காரணம், அதிகாலை எழுந்து சில தியான பயிற்சிகளை நான் மேற்கொள்வேன். அதுக்கு தான் இந்த அமைதியான சூழ்நிலை எனக்கு தேவைப்படுது. நீங்க பின்பக்கம் சுவர் ஏறி குதிக்கும் போதே நான் தோட்டத்துல தான் இருந்தேன். எனக்கு எப்பப்பெல்லாம் தூக்கம் வரலையோ அப்பெல்லாம் தோட்டத்துக்கு போய் நான் கொஞ்ச நேரம் அப்படியே நடக்கிறது வழக்கம். பார்த்ததுமே அது நீங்க தான் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத பார்க்கறதுக்காக தான் நான் கொஞ்சம் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு நடக்கும்பொழுது அறை வந்தது. ஒரு சிறிய அறை, சோரோரமாக ஒரு கட்டில், எதிரே 2 சேர்கள். உட்காருங்க விவேக். பவானந்தா நாற்காலியை காட்டிவிட்டு கட்டிலில் உட்கார்ந்தார். பின் தலையணைக்கு கீழே கையை விட்டு ஒரு சாவி கொத்தை எடுத்தார். இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. இது எதுக்கு சார்? இந்த தியான பயிற்சி பள்ளியுடைய சாவி கொத்து இது. இங்க மொத்தம் 7 ரூம் இருக்கு. ஒவ்வொரு ரூமையும் திறந்து நீங்க ஆற அமர சோதனை போட்டுட்டு வரலாம். அது வரைக்கும் நான் அந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன். சாவியை வாங்கிக்கோங்க. விவேக் அந்த சாவி கொத்தை வாங்காமல் அவரையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்து விட்டு கேட்டான், சார்,
எனக்கு வேண்டியது சாவி கொத்து கிடையாது. அப்புறம் உண்மைகள். என்ன உண்மைகள்? ஆசிரமத்துல வச்சு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது ஜெயக்கொடியையும் ரத்னமாலாவையும் உங்களுக்கு நான் முன்னாடியே தெரியுமான்னு கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா அந்த 2 பேருமே உங்ககிட்ட தியான பயிற்சிக்காக வாரத்துக்கு 2 வாட்டி இங்க வந்திருக்காங்க. அப்படியா? வந்திருக்கலாம், ஆனா நான் பார்த்ததில்லையே. அது எப்படி சார் பார்க்காம இருக்க முடியும்? விவேக் சார், இந்த பயிற்சி பள்ளிக்கு நிறைய பேர் காலையிலையும் சாயந்தரத்துலையும் வருவாங்க. தியான மண்டபம் முழுக்க ஆண்களும் பெண்களுமா உட்கார்ந்துருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும் இன்னும் அதிக பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? அது மட்டும் இல்ல, பெரும்பாலான தியான பயிற்சிகளை என் சீடர்கள் தான் சொல்லி கொடுக்கறது வழக்கம். நான் மேடை மேல நின்று மேற்பார்வை பண்றதோட சரி என்று அவர் சொல்லி முடிக்க, விவேக், அப்படியா? அப்போ ஒரு கேள்வி. கேளுங்க. தியானத்தின் மூலமா ஒருவர் இன்னொருவருடைய மனதை வசப்படுத்த முடியுமா? முடியாதுங்க. ஒருத்தவன் தன் மனசை தன் வசம் வச்சிருக்கிறதுக்கு பெயர் தான் தியானம். சரி, ஓகே. ஆனா ஜோதிமயானந்தாவை சுட்டது எங்களுக்கு தெரியல, நாங்க சுயநினைவோடு அந்த கொலையை பண்ணல அப்படின்னு ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை பத்தி உங்க தாட்ஸ் என்ன? சாத்தியங்களா? எந்த மாதிரி சாத்தியங்கள் நீங்க சொல்ல வர்றீங்க மிஸ்டர் விவேக்? சார், ஜோதிமயானந்தா சுடப்படுறதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் அந்த விழா மேட நிகழ்ச்சிகளை பார்த்ததுல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கடவுள் வாழ்த்து பாடுறதுக்காக முன் வரிசையில் உட்கார்ந்துட்டு இருந்த ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் ரொம்ப அசாதாரணமாக காணப்பட்டாங்க. இருக்கிற இடத்த விட்டு அசையாம யாருக்கோ கட்டுப்படுறவங்கள மாதிரி ஒரே திசையை பார்த்தபடி, அதுவும் ஒரே நபரை பார்த்தபடி அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்படியா? ஒரே நபரை பார்த்தபடி இருந்தாங்களா? யார் அந்த நபர்? அது நீங்க தான் என்று விவேக் சொன்னதும் அந்த பவானந்தா சிரித்து விட்டார். விவேக், நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு விவேக். ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் கடவுள் வாழ்த்து பாடுறதுக்காக மேடைக்கு வரும்போது தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஓ, இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அந்த 2 பெண்களை நான் மனோவசியம் பண்ணி ஜோதிமயானந்தாவை கொலை பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆனா உங்க நினைப்பு ரொம்ப 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 தவறு விவேக். ஜோதிமயானந்தா ஒரு உயரிய ஆத்மா. அவருடைய நிழலை கூட பூஜிக்கிறவனா. அவரை கொலை செய்கிற பாதக எண்ணம் கண்டிப்பா எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே வராது. இந்த ஆசிரமத்தில் இருக்கிற எந்த உயிரினத்துக்கும் வராது என்று அவர் சொல்ல, அப்படியா? அப்ப உள்ள இருக்கிற உங்க தியான பயிற்சி அறையில மனதை வசியப்படுத்துற சில வித்தியாசமான புக்ஸை நான் பார்த்தேன். ஏதோ மாந்திரிக சக்கரங்கள், காரிய தகடுகள், அடுத்தவங்க மனசை வசியப்படுத்துற காரியங்களை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு நிறைய புத்தகத்தை நான் பார்த்தேன். ஒரு தியான பயிற்சி பள்ளிக்கு அதெல்லாம் தேவைதானா என்ன? அதை கேட்ட பவானந்தா பெரிதாக சிரித்தார். விவேக், அதெல்லாம் பார்த்து தான் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஆக்கபூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய புத்தகங்கள். ஆன்மீகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சக்கரங்கள்ல அன்னை பராசக்தியுடைய சக்தி நிறைய இருக்கு. அன்னை காயத்ரியுடைய சக்தி எந்திரம், ஸ்ரீ நவதுர்கா சக்கரம், இதுலயும் 9 துர்கைகள் இருக்கு. வனதுர்கா, சூலினி துர்கா, ஜாதவேதா துர்கா, சாந்தி துர்கா, சபரி துர்கா, ஜுவால துர்கா, லவண துர்கா, தீப துர்கா, ஆசினி துர்கா. இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த இருளை அதெல்லாத்தையும் நீக்கி மங்களத்தை கொடுக்கறது தான் அன்னை பராசக்தியுடைய ஸ்ரீ சக்கரம். அந்த சக்கரத்துல உலகம் முழுக்க வாடுற மனுஷங்களுடைய வாழ்க்கை நிலை அடங்கி இருக்கு. தீய மனங்களை திருத்தி நல்வழிப்படுத்த தான் ஸ்ரீ சக்கரங்களை நான் பயன்படுத்துகிறேன். இதை ஆங்கிலத்தில் ஆந்த்ரோபயோமெட்ரிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ சக்கரத்தில் அடங்கியிருக்கிற 9 முக்கோணங்களும் 9 கிரகங்களையும் 9 எண்களையும் குறிக்கும். அதை வச்சுக்கிட்டு எவ்வளவோ விஷயங்களை என்று அவர் பேசி கொண்டிருக்கும் போதே விவேக்கிற்கு புரிந்து விட்டது. பவானந்தா ஹார்ம்லெஸ், தப்பு இவர்கிட்ட இல்லை, வேற எங்கேயோ இருக்கு என்று விவேக் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க விவேக், ஜெயக்கொடி ரத்னமாலா உண்மையிலேயே தப்பு பண்ணாதவங்க அப்படின்னா அவங்க தூக்குல தொங்க மாட்டாங்க, சரிங்களா? நீங்க உங்க முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க.
என்று சொல்ல விவேக் வெளியே வந்தான். அத்தியாயம் 17. நள்ளிரவில் கதவை திறந்த ரூப்லா விவேக்கை பார்த்ததும் கேட்டாள், என்னாச்சுங்க? போன காரியம் சக்சஸா? விவேக் நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்து நெற்றியை பிடித்து கொண்டான். பவானந்தாவுடைய சந்திப்பை பற்றி சொல்ல ரூபலா சிரித்தாள். அப்பொழுது டெலிஃபோன் அடித்தது. விவேக் ரிசீவரை எடுத்தான். எஸ் பாஸ், நான் விஷ்ணு பேசுறேன். சொல்றா, ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டியா? நுழைஞ்சம் பாஸ். 1 மணி நேரம் மூவ் பண்ணி பார்த்தேன். வித்தியாசமா எதுவுமே தெரியல. அவன் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே. ஒரு 1/2 hourல இங்க வந்துருவியா? வந்துருவோம் பாஸ். விவேக் ரிசீவரை வைத்து விட்டு காத்திருந்தான். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆனது, 2 மணி நேரம் ஆனது, 3 மணி நேரம் ஆனது. இரவு விடியவும் ஆரம்பித்து விட்டது. ஆனால் விஷ்ணு வரவில்லை. அத்தியாயம் 18. டிஜிபி அலுவலகம். டிஜிபிக்கு எதிரில் விவேக் சற்று கவலையாக உட்கார்ந்திருக்க அவர் கேட்டார். அப்பொழுது காலை மணி 10. விஷ்ணு உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது எத்தனை மணி இருக்கும் விவேக்? ஒரு 12:30 மணி இருக்கும் சார். ஜிஎஸ்டி மெயின் ரோட் டெலிஃபோன் பூத்துலேருந்து தான் பேசுகிறதா சொன்னார், கரெக்டா? ஆமாம் சார். ஏறக்குறைய 10 மணி நேரமாக அவர்கிட்டேருந்து தகவல் இல்லை. எஸ் சார். நோ டவுட் விவேக், சம்திங் ஹேப்பன். அதான் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த ஜோதி மேனந்த மர்டர் கேஸை நான் தொட்டது டெல்லி போலீஸ்க்கே பிடிக்கல. 2 அப்பாவி பெண்களை தூக்கிலிருந்து விடுவிக்கிறதுக்கு நானும் விஷ்ணுவும் எடுத்துக்கிட்ட முயற்சிகளை கொலைக்கு பின்னால் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் சிபிஐயும் விரும்பலை. மிஸ்டர் விவேக், உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. சில விஷயங்களை நாம் தொடாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ எல்லாமே பாலிடிக்ஸ் தான், உங்களுக்கு புரியுதில்ல? வெரி சாரி சார். அக்கிரமும் அநியாயமும் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் காக்கி யூனிஃபார்ம் நுழையணும் சார். தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு காலமானாலும் சரி, தண்டிக்கப்படணும். விஷ்ணு ஒரு 10 மணி நேரமாக காணலை. என் உயிரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. சட்டமும் நீதியும் காணாமல் போயிடக்கூடாது சார், அதுதான் என் கவலை. ஓகே மிஸ்டர் விவேக், எமோஷனல் ஆகாதீங்க. நீங்கள் முதல்ல உங்கள் லீவை கேன்சல் பண்ணிவிட்டு டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுங்க. இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ண டெல்லியிலேருந்து பர்மிஷனை வாங்கி நான் தரேன், போதுமா? சார், பட் டெல்லி மறுத்துட்டா? இனி மறுக்க முடியாது விவேக். ஏன்னா விஷ்ணு ஏற்கனவே ஒரு வாட்டி கொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சிருக்காரு. இப்போ 2வது தடவையா காணாமல் போயிருக்காரு. இதையே காரணம் காட்டி டெல்லியில இருந்து பர்மிஷனை வாங்கிடலாம். ஐ வில் அரேஞ்ச் எவ்ரிதிங் விவேக், ஃப்ரீயாக விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்போ நான் இன்னைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறேன். சூப்பர் விவேக், டூ இட் அண்ட் டேக் ஸ்டெப்ஸ். விவேக் எழுந்து சல்யூட் அடித்து விட்டு வெளியே வந்தான். வராந்தாவில் யோசனையாக நடந்தான். விஷ்ணு நாம இப்போ எந்த பக்கம் போய் தேர்றது? உயிரோடு அவனை இன்னும் விட்டு வச்சிருப்பாங்களா என்று எண்ணிக்கொண்டு வராந்தாவை கடக்கும்போது அந்த 2 இளம் போலீஸ் அதிகாரிகள் சிகரெட்டை புகைத்தபடி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஏம்பா, அப்படின்னா நேற்று சாயங்காலம் நீ பீச்சில் என்ன பார்க்கலையா? இல்லைப்பா, பார்க்கல. இப்போ என்னதான் சொல்ல வர சொல்லுவோம்? உனக்கு நான் விஷ் கூட பண்ணேன், நீயும் கையை கூட அசைச்சியே. எது, அந்த உழைப்பாளர் சிலை கிட்டையா? ஆமாப்பா. அட, நான் ஒன்றை பார்க்கலப்பா. எனக்கு வேண்டிய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அந்த பக்கமாக போனார். நான் அவரை பார்த்து கையாட்டினேன். ஓ அப்படியா? நீ என்ன பார்க்கறதா நினச்சி நானும் உனக்கு கையை காமிச்சு விஷ் பண்ணப்பா. என்ன சொல்லணும்? ஏய் சரி, மிஸ்டர் விவேக் வராரு, சிகரெட் கீழே போடு. இவ்வாறு இருவரும் கையில் இருந்த சிகரெட் துண்டுகளை பூட்ஸ் கால்களுக்கு கீழே போட்டு அதை நசுக்கி விட்டு சல்யூட் அடித்தார்கள். அந்த மரியாதையை வாங்கி கொண்டு விவேக் தன் பைக்கை நோக்கி வேகமாக போனான். அத்தியாயம் 19. விஷ்ணு கண் விழித்த போது தான் அசைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதை உடனே உணர்ந்தான். பின்னந்தலையை எதையோ கவ்வி பிடித்திருந்தது. கைகளையும் கால்களையும் 1 சென்டிமீட்டர் கூட அசைக்க முடியவில்லை. அறைக்குள் ஒரு செயற்கை இருட்டு. ஜிஎஸ்டி மெயின் ரோட் டெலிஃபோன் பூத்தில் இருந்து விவேக்கோடு பேசிவிட்டு வெளியே வந்தபோது யாரோ பின்புறம் இருந்து தாக்கியதும் கர்ச்சிப்பால் முகம் பத்தப்பட்டு உடனடியாக தலை கிறுகிறுத்து மயக்கத்திற்கு போனதும் ஞாபகத்திற்கு வந்தது. யார் என்ன அடிச்சாங்க? இது என்ன இடம்? இவ்வாறு விஷ்ணு யோசித்துக் கொண்டிருக்கும் போதே யாரோ அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவது தெரிந்தது. பார்வையை உன்னிப்பாக்கியவன் அதிர்ந்து போனான். வந்தது நாகரத்தினம்மாள். கையில் ஒரு இன்ஜெக்ஷன் ஊசி. விஷ்ணுவுக்கு பக்கத்தில் வந்து நின்று புன்னகைத்தாள்.
என்ன விஷ்ணு, முழிச்சிட்டியா? நீங்க நீங்க அந்த என்ன தெரியலையா? நான் தான் நாகரத்னம்மா சொல்லிக்கொண்டே அவனுடைய புஜத்தை பற்றினாள். விஷ்ணு திமிரினான். என்ன இது, என்ன இது? தெரியலையா? இன்ஜெக்ஷன் பா, ஊசி. எதுக்கு? அப்பொழுது அரைக்கதவு மறுபடியும் திறந்தது. உயரமாக ஒரு வழுக்கை தலை மனிதரும் ஒரு இளைஞனும் உள்ளே வந்தார்கள். அந்த வழுக்கை தலை சிரித்தது. இன்ஜெக்ஷனை போட்டுக்கோ விஷ்ணு, விவரம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நாகரத்தினம்மாள் விஷ்ணுவின் கன்னத்தை தட்டினாள். என்ன அப்படி பார்க்குற? அவங்க யாரும் இல்லைப்பா, என் புருஷனும் என் பையனும். சொல்லிக்கொண்டே விஷ்ணுவின் புஜத்தில் இன்ஜெக்ஷன் ஊசி ஏறியது. மருந்து உள்ளுக்குள் பாய்ந்து இளம் சூடாக இரத்தத்தில் கலப்பதை உணர முடிந்தது. நாகரத்தினம்மாளுடைய வழுக்கை தலை கணவர் சுந்தரபூபதியும் மகன் இளங்கோவும் விஷ்ணுவுக்கு பக்கத்தில் வந்து நின்றார்கள். பயப்படாத விஷ்ணு, உன்னெல்லாம் கொல்ல மாட்டோம். நாங்கள் பண்ண போகிறதெல்லாம் இதுதான். உன் மூலப்பகுதியில் இருக்கிற சில முக்கியமான செல் சங்கதிகளை மட்டும் நிரந்தரமாக அழிக்க போகிறோம். அப்புறம் செரிபெல்லம் போர்ஷனில் கொஞ்சம் சில்மிஷ வேலை. கடைசியாக மெடுலா ஆப்லங்கேட்டா பகுதியில் ஒரு முக்கியமான சின்ன நரம்பை வெட்டிடுவோம். அவ்வளவுதான். இதையெல்லாம் பண்ண போகிறது நாங்கள் இல்லை, நாங்கள் உருவாக்கியிருக்கிற மைண்ட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர்ஸ். கொஞ்சம் தலையை அண்ணாந்து பாரு. விஷ்ணு சிரமப்பட்டு அண்ணாந்து பார்த்தான். செவ்வகமாக ஒரு ஃபைபர் உடம்போடு அந்த கம்ப்யூட்டர் சங்கதி தெரிந்தது. மானிட்டர் திரையில் விஷ்ணுவின் தலைப்பாகம். இவங்க நம்மளை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே என்ற எண்ணம் அவன் அடி வயிற்றில் ஒரு பயத்தை உண்டாக்கியது. அவன் திமிரினான், ஆனால் முடியவில்லை. அப்பொழுது வழுக்கை தலை சுந்தரபூபதி குனிந்து கொண்டே சிரித்தார். என்னப்பா, ஜோதி மயனந்தா மர்டர் கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்த வேணான்னு உன்னை மறைமுகமாக நாங்கள் மிரட்டி பார்த்தோம். ஓ உயிருக்கு குறி வச்சு பெட்ரோல் குண்டோட ஒரு ஆளை அனுப்பி வச்சோம். ஆனால் நீ தப்பிச்சிட்ட. உன் ஃப்ரெண்டே அவனை மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. அதனால் ஒன்னால் இப்போ விவேக்கும் இந்த கேஸில் ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தீவிரத்தை நாங்கள் விரும்பலை. அப்பொழுது அவனுடைய மகன் இளங்கோ குறுக்கிட்டு சொன்னான். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள உன் மூளையோட சில முக்கியமான சங்கதிகள் முடமாக்கப்படும். அதுக்கப்புறம் உன்னை வெளியே விட்டுருவோம். உன்னால் நடக்க முடியும், ஆனால் நட வேகமாக இருக்காது. பேச முடியும், ஆனால் பேச்சில் தெளிவு இருக்காது. 2 வயசு குழந்தை மாதிரி உனக்கு பசிக்கும், சாப்பிடலாம், தூக்கம் வரும், தூங்கலாம், ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா செயல்பட முடியாது. இன்னைக்கு நீ, 2 நாள் கழிச்சு விவேக்குக்கும் இதே நிலைமை தான் வரும். உங்கள் 2 பேரோட வாய்களை சாத்திட்டாலே எங்களுக்கு போதும். இவ்வாறு இளங்கோ சொல்லி கொண்டிருக்கும் போதே விஷ்ணுவுடைய மூளைக்குள் ஒரு இம்சையான வலி பரவ ஆரம்பிக்க கண்கள் மயக்கத்திற்குள் சொருகி கொண்டது. மைண்ட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் இயங்க ஆரம்பித்தது. அதே வினாடி வெளிக்கதவு வாசலில் யாரோ காலிங் பெல் அடிக்க சத்தம் கேட்க அறைக்குள் வைத்திருந்த ரியாக்டர் அதை வாங்கி எதிரொலித்தது. சுந்தரபூபதி மனைவியை பார்த்தார். இப்போ யாருன்னு பாரு போ. நாகரத்தினம்மாள் வெளியே வந்து ஒரு பொத்தானை அழுத்த கதவு இருந்த பகுதியை மேலே இருந்து இறங்கிய ஒரு வால் சினரி பிக்சர் பூர்ணமாக மறைத்து கொண்டது. 4-5 அறைகளை நிதானமாக கடந்து வாசலுக்கு போனவள் கதவை திறப்பதற்கு முன்னால் கதவில் இருந்த வியூ ஃபைண்டரில் கண்களை வைத்து பார்த்தாள். அதிர்ந்து போனாள். விவேக் கையில் ஒரு பிரீப் கேஸோடு நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 20. மெல்ல பின் வாங்கினாள் நாகரத்தினம்மாள். உடம்பின் நரம்பு கிளைகளில் சின்னதாக ஒரு நடுக்கம். விவேக் வீட்டுக்கு எதுக்கு வரணும்? ஏதாவது ஸ்மெல் பண்ணிட்டானா? வேகமாக பின்வாங்கி உள்ளே இருந்த அறைக்கு போய் இன்டர்காமை தொட்டாள். ஒரு பட்டனை அழுத்தி விட்டு கம்ப்யூட்டரில் இருந்த கணவனோடு பதட்டமாக பேசினாள். என்னங்க வாசல்ல விவேக் வந்து நிக்கிறாங்க. விவேக்கா? ஆமாங்க, வியூ ஃபைண்டரில் பார்த்த, இன்னும் கதவை திறக்கல. சரி பதட்டப்படாத, பயப்படாத, கன்ஃபியூஸ் ஆகாத. அவனுக்கு நம்ம விவரம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒப்பே கிளறி பார்க்குற கோழி மாதிரி ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருப்பான். ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிடு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடாத, சரியா? சரிங்க. ரிசீவரை வைத்து விட்டு மறுபடியும் வாசலுக்கு வருவதற்குள் காலிங் பெல் நீளமாக கதறியது. சேலை தலைப்பால் தலைக்கு பின்னால் வழிந்த வியர்வையை ஊற்றிக்கொண்டே வேக வேகமாக போய் கதவை திறந்தாள். போலியாக ஆச்சரியம் காட்டினாள். ஓ மிஸ்டர் விவேக், வாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். ஐயோ நோ ப்ராப்ளம். என் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்லை, கன்னியாகுமரிக்குளத்துக்கு போனேன், நீங்கள் அங்கே இல்லை, ஸோ வீடு எங்கன்னு கேட்டேன், சொல்லி அமிச்சாங்க. மேம், ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வேண்டியிருந்தது.
அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். அப்படியா, பரவாயில்ல, வாங்க வாங்க, வெல்கம். உதடுகள் சொன்னாலும் பிடரில் வியர்வை வந்து கொண்டுதான் இருந்தது. விவேக் உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். நாகரத்னமாலும் எதிரே வந்து அமர்ந்தாள். பதட்டத்தை காட்டிக்கொள்ளாமல் கேட்டாள், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, என்னது? அதை கேட்ட விவேக் பிரீப் கேஸை திறந்து வீடியோ கேசட்டை எடுத்து கொடுத்தான். உங்க கேசட்டு மேடம். ஓ இதுவா? விவேக், கேசட்டை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? ஆமா மேடம், சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அப்படியா, என்னது? இங்க டெக் இருக்கா மேடம்? இருக்கே, போட்டு பார்க்கலாமா? வாங்க என்று வாய் உலர்ந்து போன நாகரத்னம்மாள் விவேக்கை கூட்டிக் கொண்டு பக்கத்து அறைக்கு போய் அங்கிருந்த டிவியையும் டெக்கையும் அதற்கு உயிர் கொடுத்த பிறகு டெக்கின் வாய்க்குள் கேசட்டை திணித்து ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து ஆன் பட்டனை தட்டினாள். டிவி திரையில் விழா மேடை காட்சிகள் உற்பத்தியானது. மேடம், அந்த ரிமோட்டை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க என்று வாங்கி கொண்டவன் மேடை நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட காட்சி வந்ததும் அதை டிவி திரையில் அப்படியே ஸ்டில் செய்தான். ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் முன்வரிசையில் உட்கார்ந்து பவானந்தாவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். விவேக் கேட்டான், மேடம், இப்ப ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் யாரையோ பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? ஆமா, பவானந்தாவையே பார்த்துட்டு இருக்காங்க. எஸ், ஆனா அவங்க பார்க்குற பார்வை ஏதோ ஒரு கட்டளைக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணல? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சக்திக்கு உட்பட்ட மாதிரி தெரியுது. பவானந்தா, ஜெயக்கொடி, ரத்னமாலா, இந்த 3 பேரும் அப்ப ஜோதிமேனந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கலாம்ல என்று அவள் சொல்ல விவேக் புன்னகைத்தான். ஆமா மேடம், நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன் மேடம். அப்படின்னா இப்போ அப்படி நினைக்கல மேடம். காரணம், ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் பவானந்தாவை பார்க்கல. பின்ன யார் பார்க்குறாங்க? பவானந்தாவுக்கு பின்பக்கத்துல ஒரு ஸ்டீல் சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, தெரியுதா? கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் இருக்கும், இருந்தாலும் ஆள் தெரியுதாரு. உங்களை பார்க்க முடியுதா? ஆமா, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா மேடம்? அது என்னுடைய ஹஸ்பண்டு. நாகரத்னம்மாள் தொண்டை உலர்ந்து போனது அப்பொழுது விவேக் சொன்னான். அப்படியா? ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் ஏதோ ஒரு கட்டளைக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது உங்க கணவரை தான். அதை கேட்டதும் நாகரத்னம்மாள் வெடித்தாள். வாட் நான்சென்ஸ் சார், ஆர் யூ டாக்கிங்? என்ன பச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க எதுக்காக என் கணவரை பார்க்கணும்? அதுவா மேடம், அவரோட கையில தானே மைண்ட் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. டிவி ஸ்கிரீன்ல பவானந்தாவுக்கு பின்னாடி ஸ்டீல் சேர்ல சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்க கணவரோட கையில தான், அதுவும் வலது கையில தான் அது இருக்கு. நல்லா உன்னிப்பா பாருங்க, ஒரு கால்குலேட்டர் மாதிரி எதுவோ தெரியுதா? நாகரத்னம்மாள் பார்த்தாள். பவானந்தாவுடைய இடதுபுற விழா பக்கத்துக்கு வெளியே சுந்தரபுபுடைய கை களங்களாக நீட்டியபடி தெரிய, விரல்களில் கால்குலேட்டர் மாதிரியான ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் நிழல் போல தெரிந்தது. மேடம், இந்த ஸ்டில்ல போட்டோ எடுத்து அதை நல்லா பெருசு பண்ணி உன்னிப்பா பார்த்ததுல அவர் கையில இருந்த சங்கதிய கம்ப்யூட்டர் வல்லுநர் நம்ம சொன்னாங்க, ஒரு மைண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை சேர்ந்த ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். அப்படியா மேடம், புரிய வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்க ஹஸ்பண்டை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவர் வீட்டில் இல்லைங்க. அப்படியா, எங்க போயிருக்காரு? வெளியே போயிருக்காரு. ஸோ இப்போ வீட்டில் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? ஆமா. சரி, உங்க மகன் இளங்குணத்தர் இருக்கார்ல, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவர், ஒரு பிஜி கிராஜுவேட் இல்லையா? ஆமா. இளங்கோ இப்போ எங்க இருக்காரா? இல்லை, அவனும் வெளியே போயிருக்கான். என்ன மேடம், இவ்வளோ பெரிய வீட்டில் இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். சரி, வேலைக்காரங்க யாரும் இருக்காங்களா? இல்லை. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த ரூம்ல இருந்து இன்டர்காம்ல யாருக்கிட்டையோ பேசுனீங்களே, அது யார்கிட்ட? அதை கேட்டதும் நாகரத்னம்மாள் வெளவெளத்து போக விவேக் சிரித்தான். மேடம், நான் காலிங் பெல்ல அடிச்சுட்டு கதவை திறக்க வர்றது யாருன்னு பார்க்கறதுக்காக அந்த சாவி ஓட்ட வழியாக கண்ணை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வந்தீங்க, என்ன வியூ ஃபைண்டரில் பார்த்துட்டு அப்படியே மெல்ல பின்வாங்கி மறுபடியும் உள்ளே போனீங்க. அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு பட்டனை தட்டி யார் கூடவோ பேசுனீங்க, சரியா? ஆனால் மேடம், உங்கள் வீட்டு கதவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸு சாவி ஓட்ட தான். ரொம்ப நன்றி. அதை கேட்ட நாகரத்னம்மாள் நெற்றியில் வைத்திருந்த குங்குமம் வழியும் அளவிற்கு வியர்த்து போனாள். விவேக் சொன்னான், சொல்லுங்க மேடம், இன்டர்காமில் யார் கூட பேசுனீங்க? இனிமேல் நீங்களோ உங்கள் கணவரோ இல்லை உங்கள் பையனோ ஜோதிமேனந்த கொலைக்கேஸ் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, தப்பிக்க முடியாது. உங்கள் வீட்டை அங்குலம் அங்குலமாக சோதனை போட சின்னதாக ஒரு போலீஸ் ஸ்குவாடே தெரு முனையில் காத்துட்ருக்காங்க வேனில். உண்மையை நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா கௌரவமான முறையில் நடந்துக்குவோம், இல்லைனா கந்தல் துணி மாதிரி ஆயிடுவீங்க. இவ்வாறு சொன்ன விவேக் பேன் பக்கத்தில் இருந்த
தீப்பெட்டி சைஸ் வயர்லெஸை எடுத்து கம்பியை நீட்டி பேசினான். கன்ஃபார்ம் சர்ச் ஆபரேஷன் என்று சொல்ல அடுத்த சில வினாடிகளில் வேன் அலறிக்கொண்டு வர நாகரத்தினம்மாள் கையெடுத்து கும்பிட்டாள். சார் சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அப்படி வாங்க வழிக்கு. அத்தியாயம் 21 இறுதி அத்தியாயம். சொல்லுங்க அப்புறம். ரூபலா நாற்காலியில் உட்கார்ந்து தன் தாடையை தாங்கிக் கொண்டு மிக ஆர்வமாக விவேக்கை பார்த்து கேட்டாள். விவேக் ஒரு வாட்டியை உறிஞ்சிவிட்டு சொன்னான். ரூபி, விஞ்ஞானம் வளர வளர மனுஷங்களுக்கு இப்படிதான் புத்தி போகும் போல இருக்கு. கம்ப்யூட்டர் ஒரு அற்புதமான விஷயம், ஆனா அதை அழிவு எண்ணத்துக்கு பயன்படுத்தினா இப்படிதான் ஆகும். வேண்டாத பிடிக்காத உலக நாட்டு தலைவர்களை கொலை செய்யறதுக்காக மனுஷ மூளையையும் கம்ப்யூட்டரையும் இணைச்சு மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் அட்டாக் சிஸ்டத்தை நாகரத்தினம்மாவுடைய புருஷன் சுந்தர பூபதியும் அவங்க பையன் இளங்கோவும் அதை கண்டுபிடிச்சு ரிகர்சல் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் ஜோதி மேனந்த பலியாயிருக்காரு என்று விவேக் சொல்ல ஆச்சரியப்பட்ட ரூபலா, என்னங்க சொல்றீங்க, ரிகர்சலா? ஆமா ரூபி, இந்த மைண்ட் கண்ட்ரோல் அட்டாக் சிஸ்டம் ஃபார்முலாவை வெளிநாட்டு சதி கும்பலுக்கு விற்க ஒரு பெரிய அமௌண்ட்டு பேரம் பேசி முடிவாயிருக்கு. ஸோ அந்த பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னால அந்த சிஸ்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டிய கட்டாயம் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்பட்டிருக்கு. யோசிச்சு பார்த்துருக்காங்க. கடைசியில் கன்னியாகுருகுலத்துக்கு வர இருந்த ஜோதி மயானந்தாவை குறி வச்சிருக்காங்க. மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் அட்டாக் சிஸ்டத்தை குருகுலத்தை சேர்ந்த 2 பெண்கள் மூலமா வெற்றிகரமாக நடத்தி காட்ட தீர்மானம் பண்ணிட்டாங்க. நாகரத்தினமா ஆரம்பத்தில் இதுக்கு வேணான்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கிடைக்க போற லட்சக்கணக்கான டாலருக்கு ஆசைப்பட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஜோதி மேனந்தாவை தீர்த்து கட்டுற அந்த வேலையை யார் மேல சுமத்துறது? ஸோ ஒரு முடிவு பண்றாங்க. கன்னியாகுருகுலத்துல எந்த விழா நடந்தாலும் கடவுள் வணக்க பாட்டை பாடுற ஜெயக்கொடியையும் ரத்தனமாலாவையும் செலக்ட் பண்ணி 2 பேரையும் வீட்டுக்கு தந்திரமா கூட்டு வந்து மைண்ட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் மூலமா அவங்க மூல பகுதியை ரிமோட் கண்ட்ரோலுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி செலவு பண்ணிட்டாங்க. அதை கேட்ட ரூபலா பிரமித்து போனாள். இதெல்லாம் சாத்தியம்தானாங்க? சாத்தியம்தான் ரூபி. நம்ம கையில் ரிமோட் கண்ட்ரோல் இருந்தா டிவி சேனல் முழுக்க நம்ம சொன்னபடி மாறுதில்ல, கேட்குதில்ல? அதே மாதிரி தான் ஜெயக்கொடியையும் ரத்னமாலாவையும் டிவி பொட்டிங்க மாதிரி இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களும் அப்படி நடந்திருக்காங்க. பவானந்தாவுக்கு பின்னால் சீட்டில் உட்காந்துட்டு சுந்தர பூபதி தன் கையில் இருந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக கம்ப்யூட்டரால் செலவு செய்யப்பட்ட ஜெயக்கொடியையும் ரத்னமாலாவையும் அப்படி தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கான். ஏங்க, அப்படின்னா ஜெயக்கொடி ரத்னமாலா 2 பேருடைய மார்பு பகுதிக்குள்ள துப்பாக்கியை மறைச்சு வச்சாங்களே, அதுக்கு காரணமும் சுந்தர பூபதி குரூப்பு தானா? ஆமா ரூபி, அதுக்கு பின்னாடி எல்லாமே கட்டளைகள் இருக்கு. கடவுள் வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கும் போதே சுந்தர பூபதி ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருக்கிற பாட்டை நிறுத்து அப்படின்ற பட்டனை அழுத்துவார். உடனே பாடுறதை அவங்க நிறுத்திடுவாங்க. அப்புறம் திரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பாக்கியை எடுன்னு சொல்லுவாங்க, அவங்க எடுப்பாங்க, அவங்க திரும்புவாங்க. ஜோதி மேனந்த வசு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. மைக்க பிடிப்பாங்க. ஏன் கொலை செஞ்ச காரணத்தை சொல்லு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லி கொடுத்த காரணத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொடுத்த எல்லா ஆர்டர்லையும் நிறைவேறாமல் போனது கடைசி கட்டளை மட்டும்தான். நீ வீடியோலேயே பார்த்துருப்ப. சுட்டுக்க போவாங்க, அதுக்குள்ளே அவங்களுடைய சிஷ்ய பிள்ளைங்கள்லாம் வந்து காப்பாற்றிடுவாங்க. இதையெல்லாம் கேட்ட ரூபலா கண்கள் விரிய வைத்துக்கொண்டு அகலமாக ஆச்சரியப்பட விவேக் மேலும் சொன்னான். ஸோ ஜெயக்கொடிக்கும் ரத்னமாலாவுக்கும் நாம் மூல செலவை செய்யப்பட்டிருக்கோன்ற அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு சுந்தர பூபதி குரூப் செயல்பட்டிருக்கு. ஆனால் விஷ்ணுவுக்கு செய்யப்பட இருந்த அந்த சிகிச்சை வேற, இது வேற. சரிங்க, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. என்னது? இல்லை, வீடியோ கேசட்டில் ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் பவானந்தாவை பார்க்கல, அவருக்கு பின்னால் இருக்கிற சுந்தர பூபதியை தான் பார்த்துருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது உத்தியோக ரகசியம், சொல்ல முடியாது. ஏங்க, என்னங்க இவ்வளோ பிஹேவ் பண்ணுறீங்க? இல்லை ரூபலா, அது ராஜ ரகசியம் மாதிரி சொல்லக்கூடாது. அட சொல்லுப்பா, என் கண்ணு இல்லை, என் சன்னம் இல்லை, என் புருஷன் இல்லை. சரி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி என் 5 புலன்களுக்கும் தலா ஒரு முத்தம் கொடுக்கணும். சரி தரேன். சரி தா. அவளும் தந்தாள். கண், காது, மூக்கு, உதடு, நெற்றி கொடுத்துட்டேங்க. இப்போ சொல்லுங்க. சரி சொல்கிறேன். உன் டவுட் என்ன? ஏங்க, அதான் கேட்டேன்ல, வீடியோ கேசட்டில் ஜெயக்கொடியும் ரத்னமாலாவும் பவானந்தாவை பார்க்கல, அவருக்கு பின்னாடி இருக்கிற சுந்தர பூபதி தான் பார்த்துருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு?
அதுவா ரூபி, அதுக்கு இந்த கதையில நீ 18வது அத்தியாயத்துக்கு போகணும். அதுல கடைசியில 2 போலீஸ் ஆபீசர்ஸ் பேசிக்கிறத நீ மறுபடியும் கேட்கணும். உடனே ரூபலா 18வது அத்தியாயம் சென்றால் அந்த விஷயத்தை கேட்க ஆரம்பித்தாள். நீங்களும் கேளுங்கள். அப்பொழுது டெலிபோன் அடித்தது. விவேக் ரிசீவரை எடுத்தான். ஹலோ. மறுமுனையில் டாக்டர் பேசினார். ஹலோ மிஸ்டர் விவேக், நான் டாக்டர் பேசுறேன். விஷ்ணு இப்போ ஆல்ரைட். ரத்தத்துல கலந்திருந்த அந்த இன்ஜெக்ஷன் மருந்து நாங்க பிரிச்சிட்டோம். ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்தா போதும். He will be all right. கவலைப்பட எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். தேங்க்யூ so much. விவேக் சந்தோஷமாக சொன்னான். கதை முற்றும். கண்டிப்பாக இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பல சுவாரஸ்யங்கள், பல திருப்பங்கள், பல மர்ம முடிச்சுகளை விவேக் மிக அழகாக அவிழ்த்திருப்பார். விவேக் ரசிகர்கள் அனைவருக்குமே இந்த கதை ஒரு விருந்துதான். இது போல பல சுவாரஸ்யமான கிரைம் கதைகளையும், ஆன்மீக கதைகளையும், மர்ம கதைகளையும், தெய்வீக கதைகளையும், புராண கதைகளையும், இலக்கிய கதைகளையும் கேட்க நம் டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ். நான் உங்கள் தீபன்.